எபேசியர்களது நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை குறித்து கடந்த 6 வாரங்களாக போதித்து வந்தோம். இன்றைக்கு 7வது வாரமாக தொடர்ந்து இதை போதிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை எபேசியர் 5:18 33 வரை உள்ள வசனங்களின் அடிப்படையிலே இந்த போதனை கொடுக்கப்படுகிறது. 18 22 வரை உள்ள வசனங்களை இன்றைக்கு வாசிக்கிறேன். நாம் கவனிப்போம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சென்ற வாரத்தில் கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய அஸ்திபாரம் என்கிறதை எடுத்து காண்பித்தேன். ஆவிக்குரிய அஸ்திபாரத்தின் மேலே தான் வெற்றிகரமான திருமண வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் கட்ட முடியும். வேறு எந்த ட்ரிக்ஸும் கிடையாது, இதில் கிமிக்ஸ் எதுவும் கிடையாது, இதில் வேறு எந்த வழியும் கிடையாது, குறுக்கு வழிகள் கிடையாது. ஒரு ஆவிக்குரிய அஸ்திபாரம். அந்த ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை தான் இங்கே 18 21 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. அந்த ஆவிக்குரிய அஸ்திபாரம் என்ன? 4 காரியங்களை பார்த்தோம். 1, ஆவியினால் நிரம்பி இருக்கணும். 2வது, சங்கீதங்கள் கீர்த்தனைகள் ஞான பாட்டுகள்னால ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொள்கிற அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கி வழிகிற ஒரு அனுபவம் அங்கே இருக்கணும். 3வது, எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, அதாவது நன்றி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் அந்த மனுஷனுக்குள்ளே ஏற்பட்டுருது. ஆவியினால் நிரம்பி பாடல்களை பாடி உள்ளத்திலிருந்து ஒரு பாடல் கிளம்புகிறது. எப்பொழுதுமே நன்றி சொல்லுகிற ஒரு மனுஷனாக அவன் மாறிவிடுகிறான். 4வது, 21ஆம் வசனத்தில் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதுதான் ஆவிக்குரிய அஸ்திபாரம். ஆவியினால் நிரம்பி இருக்கணும்னா என்னென்னு விவரமாக போதிச்சேன் நான். பெந்தெகோஸ்து நாளில் ஆவியினால் நிரம்பினாங்களே, அது ஒரு அனுபவம், அது வித்தியாசமான அனுபவம். இந்த ஆவியினால் நிரம்புகிறது என்பது ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் அறிவினால் நம்மை நிரப்பி நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆவியினால் நிரம்புகிறது. நேற்று நிரம்பினா பத்தாது, இது தினந்தோறும் நிரம்பணும், ஒவ்வொரு நாளும் நிரம்பணும். 10 வருஷத்துக்கு முன்னால் நிரம்பணுன்றது பத்தாது, ஒவ்வொரு நாளும் நிரம்பி கூற வேண்டும் வர வேண்டும்னு சொன்னேன் நான். அப்படி ஆவியினால் நிரம்பி இருக்கும்போது வசனத்தினால் நிரம்பி இருக்கிறோம். உள்ளம் கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை குறித்த வெளிப்பாட்டினால் நிறைந்திருக்கிறது. அது மூலமாக என்ன நடக்கிறது? ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி உள்ளத்தில் பெருக்கெடுக்கிறது, நன்றி வருகிறது, ஒருவர் கீழ்ப்படுகிறது, ஒருத்தர் அனுசரித்து போகிறது. அதாவது நான் அதை விளக்குனேன். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பதுனா எப்படின்னு, ஒருத்தரை அதாவது ஒருத்தர் மற்றவரை பற்றி மேன்மையாக நினைப்பது, தங்களை காட்டிலும் அவர்களை முக்கியமாக நினச்சி அவருடைய தேவைகளை பெருசாக நினச்சி அப்படி வாழ்வது, தங்களை மற்றவர்களுக்கு கீழ்ப்படுத்தி கொள்வது. நம்ம அவங்கள விட பெரிய ஆளாக இருந்தால் கூட, ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தால் கூட நாம் அவர்களுக்கு நம்மை கீழ்ப்படுத்தி கொள்வது, மனமும் வந்து கீழ்ப்படுத்தி கொள்வது, அதுதான் சப்மிட்டிங் யுவர் செல்ஃப் டு ஒன் அனதர். இதுதான் அஸ்திபாரம். இதிலிருந்து இதை சொன்ன பிறகு தான் 22ஆம் வசனத்தில் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படுத்தணும்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஆவினால் நிரம்பி, இந்த உள்ளத்தில் சந்தோஷத்தினால் நிரம்பி, நன்றினால் நிரம்பி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறவங்க தான், அப்படிப்பட்ட மனைவிகள் தான் சொந்த புருஷர் கீழ்ப்படிந்திருக்க முடியும். இதை சொல்லாமல், இந்த ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை சொல்லாமல் 25ஆம் வசனத்துக்கு போய் புருஷர்களே உங்கள் மனைவிகள் கிறிஸ்து அன்பு சபையில் அன்பு இருந்தது போல் அன்பு கூறுங்கள்னு சொல்லவும் முடியாது. பிள்ளைகள்கிட்ட போய் பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படின்னு சொல்ல முடியாது. பெற்றோரை உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்கள்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆவியினால் நிரம்பி இருக்கிற ஆவிக்குரிய மக்களால் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இதை நான் சொன்னேன். அப்போ ஆவியினால் நிரம்பி இருக்கும்போது ஆவியானவர் அங்கே நம்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். அதன் மூலமாக இந்த தன்னை பெருசாக நினைக்கிறது, என்னுடைய உரிமை, என்னுடைய பெருமை, என்னுடைய திருப்தி, நான் ஏன் இஷ்டம், அந்த மாதிரி ஒரு
அபிப்பிராயங்கள், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நீங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய தேவைகளை முக்கியமாக கருதி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுங்கிறத காட்டிலும் அவர்களுடைய தேவை சந்திக்கப்படும். அதாவது கணவன் மனைவியுடைய தேவை சந்திக்கப்பட வேணும், பிள்ளைகளுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று அப்படி நினைப்பது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாறுகிறார்கள். தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்காக தங்களுடைய உரிமைகளை, தங்கள் ஸ்லாக்கியங்களை, தங்களுக்கு இருக்கிற சில காரியங்களை விட்டு கொடுத்து விடுகிறார்கள். ஏனென்றால் மற்றவர்களுக்கு அதன் மூலமாக நல்லது நடக்குமானால் தங்களுடைய உரிமைகளையும் பெருமைகளையும் கூட அவர்கள் இழக்க தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்களுடைய தேவையை பெருசாக நினைக்கிறார்கள், அப்படி ஆயிடுறாங்க. சரி, அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ குடும்பம் என்பது சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டும் ஒரு இடமாக ஆகிவிடுகிறது. அப்படி இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, கணவன் மனைவின்னு இருக்கிறாங்க, 2 பேரில் யாரோ ஒருத்தர் கோளாறு ஏற்படுத்துகிறாருன்னு அர்த்தம், அல்லது 2 பேருமே கோளாறுகளை ஏற்படுத்துகிறார்கள்ன்ற அர்த்தம். 2 பேருமே ஆவியினால் நிரம்பலை, உள்ளம் மாறலை, உள்ளத்தில் பெருசாக ஒரு ஆவியானவருடைய கிரியை நடக்கலை. ஆகவே தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அது குடும்பத்தை சீரழிக்கிறது, கெடுக்கிறது, சமாதானத்தை கெடுக்கிறது. அந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள் நல்ல விதத்தில் வளர முடியாமல் இருக்கிறது, நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள், கெட்ட காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. திருமண வாழ்க்கை என்கிறது 2 பேரை கொண்டாந்து ஒன்றா வைக்குது. அவர்கள் 2 பேரும் வேற எந்த உறவிலும் இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. அவர்கள் எல்லா விதமான சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து போகிறார்கள். ஆகவே அங்கே அவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்கிறது வெளிப்படுகிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருக்குது, எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது, எப்படிப்பட்ட மனம் அவர்களுக்கு இருக்குது, எப்படிப்பட்ட இருதயம் அவர்களுக்குள்ளே இருக்குதுன்றதெல்லாம் அவர்கள் பலவித கஷ்டங்களை கடந்து போகும்போது, சோதனைகளை கடந்து செல்லும்போது, சவால்களை கடந்து செல்லும்போது இதெல்லாம் வெளிப்படுகிற இடமாக குடும்பம் இருக்கிறது. அதனால தான் 1 தீமோத்தேயு 3 என்ன சொல்லியிருக்குது, போதகர்கள் அல்லது மூப்பர்களை குறித்து அவர்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், சபையில் மூப்பர்களாக அல்லது போதகர்களாக இருக்க வேண்டும் என்றால் என்ன தகுதி இருக்கணுமா அவங்களுக்கு? குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாக, தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக போதித்து வளர்க்கிறவனாக, அப்படிப்பட்டவனாக இருக்கணும். ஏனென்றால் குடும்பம் என்கிறது ஒரு சின்ன சபை மாதிரி தான். இந்த சின்ன சபையை, இந்த 4 பேர் இருக்கிற இந்த சபையை சரியாக நடத்த தெரியலன்னா 400 பேர் இருக்கிற சபையை எப்படி நடத்த முடியும்? 4000 பேர் இருக்கிற சபையை எப்படி நடத்த முடியும்? நடத்த முடியாது. அதனால் இதை எப்படி நடத்தலான்னு பாருன்றார். குடும்பத்தை எப்படி நடத்துகிறான், குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறான், குடும்பத்தை எப்படி போதிச்சு நடத்துகிறான், குடும்பத்துக்கு எப்படி வழிகாட்டுகிறான், குடும்பத்துக்கு எப்படி அவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறான், குடும்பத்தை எப்படி கவனிக்கிறான், மனைவியெல்லாம் எப்படி பார்த்துக்கிறான்றதை கவனி. அதை நல்லா செய்கிறவன் சபையும் நல்லா செய்வான் என்று 1 தீமோத்தேயு 3 பவுல் அப்போஸ்தலன் அதை ஒரு குவாலிஃபிகேஷனாகவே ஆக்கிட்டார். சரி, இன்றைக்கு ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். அது என்னென்னா, தேவனுடைய மாடல் என்னன்னா, திருமண வாழ்க்கைக்கான தேவனுடைய மாடல் என்னென்னா, அதிகாரமும் கீழ்ப்படிதலும் கலந்த ஒரு வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கைக்கு சிறந்தது. அப்படி தான் தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறார். அதிகாரமும் கீழ்ப்படிதலும். சிலர் கீழ்ப்படிதல்னாலே பிடிக்கிறது இல்லை. ஏன்னா கீழ்ப்படிதல்னால் என்ன, யாரோ ஒரு ஆளுக்கு அதிகாரம் இருக்குது, இன்னொரு ஆள் அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு போகணும். இந்த 2ம் ஒன்றா சேரவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அது என்னது? இது மனைவிகளே சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தர்கள்னு சொல்கிறது. நிறைய பேர் இதை வெறுக்கிறார்கள், இதை வேண்டான்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை அகத்துங்கள்ன்றாங்க. விவாகம் நடக்கும்போது, திருமணம் நடக்கும்போது வாக்குறுதியில் அது வருது பாருங்க, அதை நீக்குங்கன்றாங்க. சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருப்பேன்னு சொல்ல மாட்டேன் நான். அது என்ன இந்த ஆளுக்கு தான் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது, அவருக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அதிகாரமும் இந்த கீழ்ப்படிதலும் 2ம் ஒன்றா போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. வேத வசனம் போதிக்கிறது அற்புதமாக, அழகாக இந்த அதிகாரமும் கீழ்ப்படிதலும் வேலை செய்கிறது, அப்படி தான் இயங்குகிறது என்கிறத வேத வசனம் அழகாக போதிக்குது. நான் போன வாரமே உங்களுக்கு கொஞ்சம் அதை டச் பண்ண லேசா. பிதாவாகி தேவனும் இயேசுவும் சமம்
இல்லையா? சமம்னு வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 2 சொல்லுது. தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர், தேவனுடைய ரூபமாய் இருக்கிறவர் இயேசு. பிதாவாகிய தேவனுக்கு இயேசுக்கு வித்தியாசமே கிடையாது, 2 பேரும் சமம். ஆனால் இயேசு அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி தேவனுடைய சித்தம் நிறைவேற வேணும் என்று சொல்லி, ஐயோ இது நடக்காமல் போனால் நல்லா இருக்குமே நினைக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையை பற்றி யோசிக்கும் போது அவருக்கு வேதனையாக இருக்குது. சித்தமானால் அந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும்ன்றாரு. இருந்தாலும் சொல்கிறார், உம்முடைய சித்தமே ஆகட்டும், என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன்றார். உலக தோட்டத்துக்கு முன்னே தேவாட்டுக்குட்டி அவர் நியமிக்கப்பட்டு பிளான் பண்ணியாச்சு. அந்த பிளான் பண்ண அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இயேசு பிதாவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சமமானவர் தான், ஈக்குவாலிட்டி இருக்குது, அதே நேரத்தில் சப்மிஷன் இருக்குது. பிதாவுடைய அதிகாரத்தின் கீழே இவர் செயல்படுகிறார். அதை காமிச்சேன். சபையும் அப்படிதான் காமிச்சேன். சபையில் மூப்பொருளுக்கு அடங்கி இருக்க சொல்லுது, கீழ்ப்படிய சொல்லுது, அவளை கனம் பண்ண சொல்லுது. எல்லாரும் ஒன்று தானே, நீங்களும் நானும் ஒன்று. ஒரு போதகனும் விசுவாசியும் எல்லாம் ஒன்று தான். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை, வித்தியாசங்களை நம்ம எல்லாம் ஈக்குவல். இருந்தாலும் சபைன்னு வரும்போது இங்கே ஒரு ஆள் முன்னால் நின்று தயவுசெய்து எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்றோம், பாட்டு பாடுவோன்றோம், சரி உட்காருங்கன்றோம், சரி போயிட்டு வாங்கன்றோம். இதெல்லாம் சொல்லலைன்னா நான் யார் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எப்படி சபை நடக்க முடியும்? சபை நடக்கவே முடியாது. யாராவது லீட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுகிறோம், மனமும் ஒருத்தருக்கு நம்ம கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறோம். சரி இவர் சொல்கிறபடி நம்ம கேட்போம், இவரை ஏற்றுக்கொள்வோம், இவர் சொல்கிறபடி நம்ம கேட்போம்னு சொல்லி மனமும் நம்ம கீழ்ப்படுத்திக்கிறோம். கீழ்ப்படுத்திக்கிறதுனால அதிகாரத்தில் இருக்கிறவர் சகட்டுமே நீங்கள் அவர் என்னமோ பெரிய லாடு மாதிரி நம்மளை அதிகாரம் செலுத்த முடியாது, அதுவும் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அந்த மாதிரி ஆளக்கூடாதுன்னு மூப்பர்களுக்கும் போதர்களுக்கும் சொல்லப்படுகிறது வேதம் சொல்லுகிறது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் ஜனங்களுக்கு சொல்லும்போது, உங்களை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்கிறார் ஜனங்களை. அவர் பெரிய அப்போஸ்தலர், பெரிய அனாயிண்டிங் அவருக்கு இருக்குது, பெரிய அதிகாரம் இருக்குது, தேவனால் அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உலகம் முழுக்க சென்று உலகத்தை சுவிசேஷத்தை அறிவித்தவர். அவர் சொல்லியிருக்கலாம் மரியாதை சொல்கிறத செய்யுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, நான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்னு அவ்வளோ பரிவாக கேட்கிறார். ஏன்னா அவர் விளங்குது நமக்கு அதிகாரம் இருக்குது, நம்ம சொன்ன ஜனங்க செய்வாங்க. அதே நேரத்தில் நம்ம அந்த அதிகாரத்தை ஒரு விதமான ஆணவத்தோடு செய்யக்கூடாது, அது அன்போடு அவர்கள் அரவணைத்து செய்ய வேணுங்கிற அந்த இதுவும் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அதிகாரத்தை தான் வேதம் போதிக்கிறது, அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் வேதம் போதிக்கிறது. சரி, இதை குறித்து இன்றைக்கு போதிக்கும் போது 2 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவன் வடிவமைத்திருக்கிறார் இல்லையா, திருமண வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணியிருக்காரு இல்லையா. அந்த டிசைன் பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா, கணவன் மனைவி இந்த 2 பேருக்கிடையே பாவம் உடைய அனுமதித்தால் அந்த டிசைன் வேலை செய்யாது. தேவனுடைய அந்த நோக்கம் நிறைவேறாது. எந்த நோக்கத்துக்கு அது திருமணத்தை ஏற்படுத்தினாலும் அந்த நோக்கம் நிறைவேறாது. ஏன்னா குடும்பம் சுவிசேஷத்தை பிரதிபலிக்க முடியாது, நடத்தி காட்ட முடியாது, அந்த நோக்கம் நிறைவேறாது. இந்த அத்தாரிட்டி அண்ட் சப்மிஷன், அதிகாரமும் கீழ்ப்படிதலும் அங்கே காணப்படாது. ஏன்னா கீழ்ப்படிதல் இருக்காது. அதிகாரம் செலுத்துகிறவன் சகட்டு மேனிக்கு அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருப்பான், ஆணவத்தோடு ஒரு அகங்காரத்தோடு அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருப்பான். கீழ்ப்படிய வேண்டியவர்கள் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சீர்குலைந்து போயிடுவாங்க. கிறிஸ்துவை காண முடியாது, கிறிஸ்துவின் அந்த அன்பை காண முடியாது, சுவிசேஷத்தை அங்கே காண முடியாது, ஒன்றுத்தையும் பார்க்க முடியாது. அது முதலாவது காரியம். பாவம் இருந்ததுன்னா அந்த காரியம் நிறைவேறாது. தேவனுடைய அந்த மாடலை சரியாக நம்ம எடுத்து காட்ட முடியாது. 2வது, இந்த அதிகாரமும் கீழ்ப்படிதலுன்றது 2ம் ஒன்றா சேர்ந்து போகணுன்னா அது நடக்காத காரியம், ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க, ரொம்ப பாரமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது அற்புதமாக அழகாக செயல்படும். குடும்பத்தில் புரிந்து கொண்டால் அதை நீங்கள் பாராட்டுவீங்க. இன்றைக்கி அதை காண்பிக்க போகிறேன். அற்புதமாக அழகாக அதிகாரமும் சரியான விதத்தில் அதிகாரத்தை செயல்படுத்தினா, சரியான விதத்தில் கீழ்ப்படித்தல் புரிந்து கொண்டால் எவ்வளோ அழகாக ஒரு குடும்பம் இருக்குன்றதை பழைய ஏற்பாட்டிலேருந்து உங்களுக்கு பிரமாதமாக எடுத்து நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஸோ முதல்ல பார்ப்போம். பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா இந்த மாடல் வேலை செய்யாது. அதுதான் இன்றைக்கி உலகத்தில் பிரச்சனை. உலகம் என்ன பண்ணிடுச்சு, மக்களுக்குள்ள ஒரு விதமான தத்துவத்தை நுழைத்து விட்டது. என்ன விதமான தத்துவம்னா, என்னுடைய திருப்தி ரொம்ப முக்கியம், தனி மனித உரிமை, பெருமை,
என் திருப்தி, இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இது எனக்கு கிடைக்கலன்னா அப்பேற்பட்ட திருமண வாழ்க்கையை நான் தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜனங்களுக்குள்ளே உண்டாயிடுச்சு. அதுக்குன்னு உரிமைகளை நான் நம்பலைன்னு சொல்லலை. உங்களுக்கு தனி மனித உரிமைகளை நான் நம்புகிறேன். நீங்களும் நானும் மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஒரு நாட்டில் வாழ்கிறோம், நமக்குன்னு சில உரிமைகள் இருக்கிறது. அதை வேணான்னு சொல்ல நான். கண்டிப்பாக நம்மளுடைய உரிமைகளை நாம் நிலைநாட்ட வேண்டும். நாம் யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டாச்சு. என் உரிமை, என் விருப்பம், என் ஆசை நிறைவேறணும், என் சித்தம் நடக்கணும், நான் இஷ்டப்பட்டது செய்யணும், என் இஷ்டம், நான் யார் சொல்கிறது கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஓவராக தனி மனிதனுடைய உரிமை, பெருமைகள், அவருடைய திருப்தி, அவருடைய ஆசை, அவருடைய இச்சை நிறைவேறணும், தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எவரி பேச்சையும் கேட்கக்கூடாது, தன்னிச்சையாக நம்ம இருக்கணும், செயல்பட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை இந்த உலகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைச்சி ஜனங்க மத்தியில் பரவ செஞ்சிருச்சு. இன்றைக்கி அது பெருவெள்ளம் போல் பெருக்கெடுத்து எல்லாருமே அதை நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்களும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். நான் சொல்கிறேன் கேளுங்க, கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னா, இந்த உலகத்தின் தத்துவம் உள்ளே வந்துருச்சு. அதாவது நான் தான் ரொம்ப முக்கியம், ஏன் நான் நினைக்கிறது நடக்கலைன்னா இந்த குடும்பத்தில் நான் இருக்க மாட்டேன், நான் விட்டுட்டு போகிறேன், இல்லை நீ போ, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. என் இஷ்டம், என் விருப்பம், என்னுடைய சித்தம், என்னுடைய திருப்தி, என்னுடைய உரிமை, இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் வந்துருச்சு. எங்கிறது வந்தது? உலக தத்துவம் இது உள்ளே வந்துருச்சு. கிறிஸ்தவம் கம்ப்ளீட்டாக வித்தியாசம், டோட்டலி ஆப்போசிட்டு. ஆமாம், கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? உன்னை காட்டிலும் பிறனை மேன்மையாக எண்ணு. இப்படி வாஸ்தவம் இல்லையா? அந்த வசனங்கள்லாம் வாஸ்தவம். அடுத்தவனு மேன்மையாக எண்ணுன்னு சொல்லியிருக்கு. யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே உட்காந்து பல பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களை நம்மளை விட பெருசாக எண்ணணும். அப்படி எண்ணனாலே கம்யூனிட்டியே நல்லாயிடும் பாருங்கள். எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை விட ரொம்ப பெருசாக எண்ணணும்னா, மேன்மையாக நினச்சோம்னா உரிய மரியாதையை கொடுப்போம். அடுத்த ஆள் அப்படி நினச்சோம்னா உலகமே அப்படி மாறிடும் பாருங்க. ஆனால் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அது எப்படி அவனை நான் பெருசாக நினைக்கிறேன்? அவன் என்ன ஜாதி, அவன் எந்த குலம், எந்த கோத்திரம், அவன் எந்த ஊர், அவன் என்ன படிப்பு என்ன, அவனுடைய இது அறிவு என்ன, அவனுடைய லெவல் என்ன, ஏன் லெவல் என்ன, அப்பா உடனே வந்துடும் பாருங்க. அந்த மாதிரி இன்னொருத்தரை மேன்மை என்னன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் உலகத்தில். அதுதான் உலகத்தினுடைய இது. அந்த பாவ உலகத்தின் அறிகுறி, அது அடையாளம். அது மனுஷன் பாவத்தில் கிடக்கிறான்றதுக்கு அந்த ஒரு அடையாளமே போதும். தான் 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 நான் பெருசு, நான் தான் முக்கியம், என்னுடைய ஆசைகள், என்னுடைய திருப்தி, என்னுடைய உரிமை, என்னுடைய பெருமை, இது அதையே தான் பேசிகிட்டு இருப்பான் பாருங்க. நான் 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 என்று பேசுகிறது தான் பாவத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. உள்ள வந்துருச்சு. அதனால தான் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயே பிரச்சனை. இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோம், பைபிளை படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லா சடங்காச்சாரங்களையும் கடைபிடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கிறிஸ்தவர்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைன்றீங்க, கிறிஸ்தவ குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைங்கிறீங்க. நான் போன தடவை திருமண வாழ்க்கை குறித்து 20-30 வருஷம் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணப்போ கட்டுக்கடங்காக கூட்டம். அங்கே சபை அந்த பழைய இடத்துல சர்ச்சையை நிறைஞ்சு வெளியெல்லாம் ஜனங்க உட்காந்தாங்க. ஏன்னா வீட்டுக்கு வீடு பிரச்சனை. என்னென்னு புரியல உங்களுக்கு. என்னங்க, நாங்களாம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், முழுக்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், முழுக்க ஞானஸ்தானம் பெற்ற பையன், ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பையன் நான் தேர்ந்தெடுத்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இப்படி நடந்துக்கிறானே. முழுக்க ஞானஸ்தானம் பெற்றாச்சு, ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றாச்சு. ஆனால் ஆவியினால் நிரம்பி, வசனத்தினால நிரம்பி, உள்ள மாற்றப்பட்டு அப்படி ஆள் இங்கே சொல்லியிருக்க மாதிரி ஆகலையே. அதனால மற்றவர்களை தன்னை காட்டிலும் மேன்மையாக நினைக்கணும், முக்கியமாக நினைக்கணும், ஏன் தேவையில காட்டிலும் அவருடைய தேவை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த இதே வரலையே. அந்த இது வராதனால அவன் என்னதான் 2 மணி நேரம் நான் அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணனாக்குன்னு சொன்னால் கூட மனைவி கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆளோட வாழ்கிறதே பெரும் பாடாக இருக்குது அப்படின்றவாங்க. பைபிள் எடுத்துகிட்டு ஒரு தடவையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட ஐயோ இந்த மனுஷனோட பொழப்பு நடத்துகிறதே கஷ்டம்னுவாங்க. புருஷனை கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ உபவாச கூட்டம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போயிடுவாங்க, முழு இரவுக்கு எல்லா இடத்துலையும் போயிடுவாங்க, எல்லா இரவும் முழு இரவு கூட்டம், வீட்டில் சோறு கூட ஆக்குறது இல்லை, அப்படி ஜபம் நடக்குதுங்க. ஆனால் ஐயோ கஷ்டம் ரொம்ப, இந்த அம்மாவோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், இவ்வளோ ஜபம் பண்ணி ஒன்றும் புருஷனோட நல்லா வாழ முடியல அப்படின்றாங்க.
ஏன்னா இதுதான் அந்த ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை கவனிக்கிறது இல்லை. உலகத்தினுடைய அபிப்பிராயங்கள் உள்ளே வந்துருச்சு. நம்மளை பெருசாக நினைக்கிறோம், நம்ம தான் முக்கியம்னு நினைக்கிறோம், நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க மறுக்கிறோம். கிறிஸ்து அப்படி நினச்சிருந்தாருன்னா பேசாமல் பரலோகத்திலே இருந்துருப்பாருங்க, வந்திருக்கவே மாட்டார். தன்னை பெருசாக நினச்சி இந்த பாவிகளுக்காக நான் ஏன் போகணும் உலகத்துக்கு, இந்த பாவிகளுடைய உலகத்தில் போய் ஏன் நான் மனுஷனாக பிறக்கணும், அங்கே ஏன் வாழணும், அங்கே அவர்களை ஏன் சோகமாக்கணும், அவங்களுக்கு ஏன் பிரசங்கம் பண்ணணும், இவன் கவனிக்காத ஆள், இவன் நம்ம கல் எடுத்து அடிக்கிற ஆள், நம்மளை வேண்டான்னு சொல்கிற ஆள், நம்மளை சிலுவையில் அறைய போகிற ஆள், இவனுக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணணுமா? தேவையில்லை, நம்ம பரலோகத்தில் சொகுசாக இருந்துட்டு போகலாமே. ஏன் உரிமை, எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, எனக்கு ஒரு, நான் கடவுளாச்சே, வானத்தின் பூமி உண்டாக்குற தேவனாச்சே, நான் இந்த மரியாதையை எப்படி விட்டு கொடுப்பேன்? என் அந்தஸ்தை எப்படி விட்டு கொடுப்பேன்? என் மரியாதை, என் உரிமை, என் பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இறங்கி வர முடியுமா? என்னை தாழ்த்த முடியுமா? வேண்டான்னு உட்கார்ந்துருப்பாருங்க. அவர் வந்தாரா இல்லையா? தன்னுடைய உரிமைகளெல்லாம் விட்டு கொடுத்துட்டாருங்க. வானத்தின் பூமி உண்டாக்குன தேவனை சிலுவையில் அறையிறான், அவர் ஏற்றுக்கிறாரு. அதுதான் கிறிஸ்தவம். நம்மை அவரை போல மாற்றும்படியாக தான் நம்மை போல அவர் மாறினார். நம்மை போல ஏன் மனுஷனாக வந்தார்? நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து ஏன் பாவமானார்? ஏன் நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி, உள்ளம் மாறி, நடக்கை மாறி, எல்லாத்தையும் மாறி நாம் அவரை போல மாறும்படியாக, நாம் அவரை போல எண்ணம் கொண்டவர்களாக, நம்மளை பெருசாக நினைக்காம, நம்முடைய உரிமையை பெருசாக நினைக்காம, நம்முடைய பெருமையை பெருசாக நினைக்காம, நம்முடைய திருப்தியை பெருசாக நினைக்காம, மற்றவர்களுக்காக வாழும் மக்களாக நம்மை மாற்றும்படியாக. அப்படி ஒரு மாறுதல் ஒரு மனுஷனுக்குள்ளே வரலைன்னா திருமண வாழ்க்கையை வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்றதுக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா அங்கே சில காரியங்கள் தெளிவாக அங்கே போதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளே வந்துட்டாலே, நான் உள்ளே வந்துட்டாலே அது திருமண வாழ்க்கையை கெடுத்து அழித்து குட்டிச்சவராக்கக்கூடிய விதைகள் அவைகள். இந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ளே வந்துட்டு ஒரு மனுஷன் அப்படி வாழ்ந்தான்னாலே திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு கிடையாது, அழியறதுக்கான சாத்தியக்கூறு தான் அங்கே இருக்கிறது. அதனால தான் இந்த கிறிஸ்தவ போதனை ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்றைக்கு போதிக்கப்படுகிற சத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், நிறைய கேள்விப்படுறோம். புருஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க? ரொம்ப அப்ரெசிவாக இருக்கிறார், ஒடுக்குகிறார், ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்கிறாரு, நம்மளை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கறது இல்லை, கவலைப்படுறது கிடையாது, ரொம்ப ஆணாதிக்க உணர்வு ரொம்ப அதிகம் இருக்குது. ஆண் நான், நீ பெண்ணு, நான் சொல்கிறது நீ கேளு, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், அப்படிப்பட்ட ஒரு ஷாவனிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்யூசிவாக இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இப்படியெல்லாம் தங்களுடைய பலத்தை பிரயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அவர்கள் மேலே வருது. குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறார்கள், அன்கேரிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்களை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களை பற்றியும் சொல்கிறாங்க. பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஓவர் பேரிங்காக இருக்கிறாங்க, அவர்கள் ஆதிக்கம் செலுத்த பார்க்குறாங்க, புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தாங்க இஷ்டப்படி செய்யணும் அவர் அப்படின்ற மாதிரி புருஷனை ஆட்டி படைக்க பார்க்கிறார்கள். ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, நான் தான் இந்த வீட்டில் பேண்ட்டை மாட்டிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் தான் பேண்ட்டை மாட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியது அவசியமாக இருந்தால் பிரச்சனைங்க. நீங்கள் சொல்லி தான் தெரியுமா நீங்கள் தான் பேண்ட்டை மாட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு? இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு போல இருக்கு. அதாவது அப்படிப்பட்ட ஒரு இது நடக்குதுங்க. அந்த அம்மா ஆதிக்கம் செலுத்த பார்க்குது, இவர் பாவம் என்ன பண்ணுறாரு, நான் தான் பேண்ட்டு மாட்டியிருக்கேன், நான் தான் பேண்ட் தினந்தோடு சொல்ல வேண்டியதாக இருக்குது, பேண்ட்டிங்க நான் தான் மாட்டியிருக்கிறேன்னு. ஏன்னா அந்தம்மா விட மாட்டேங்குது, இந்த ஆளை போட்டு தம்பு கீழே வச்சுருக்குது போல இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெண்கள் மேலே அந்த ஒரு குற்றஞ்சாட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர்கள் சுதந்திரமாக செயல்படணும், தன்னிச்சையாக செயல்படணும், புருஷனை எதுக்கும் கேட்க வேண்டியதில்லை, புருஷனை கேட்காம மதிக்காமல் ஆலோசிக்காமல் அவர் சொல்கிறதுக்கு எதுக்கும் கீழ்ப்படியாமல் நாம் தன்னிச்சையாக நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். மனைவிகள் மேலே எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது பாருங்கள். அவருடைய இஷ்டத்தின்படி செய்யணும், அவர்கள் நினைச்சதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் பாவம். அதாவது தான் நான் என்கிற இந்த உணர்வு அதுலேருந்து தான் வருது பாருங்கள். நான் என்கிற உணர்வு
அது போகணும் பாருங்க. எப்படி எண்ணணும்? ஆமாம், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் வேலைக்கு போகிறேன், நான் தான் ஆயிரக்கணக்கில் சம்பாரித்து கொண்டாடுறேன், லட்சக்கணக்கில் சம்பாரித்து கொண்டாடுறேன். ஆனால் நான் எப்படி யோசிக்கணும்? இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலாம்? என் குடும்பத்துக்கு எப்படி நல்ல காரியங்களை செய்யலாம்? அவர்களுக்கு எப்படி ஒரு நல்ல வீடை கொடுக்கலாம், நல்ல வசதியை கொடுக்கலாம், நல்ல சாப்பாடை கொடுக்கலாம், நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு எப்படி உண்டாக்கலாம்? மனுஷன் பாருங்கள் எப்படி யோசிக்கிறான்னு. தன்னை பற்றி நான் சம்பாரித்தா நான் என்ன வேணா பண்ணிக்குவேன், நீ யார் கேட்குறதுன்னு போகாமல் அவன் எப்படி யோசிக்கிறான்? இதை வச்சு நான் இவர்களுக்கு நான் என்ன செய்யலாம், என்ன நல்லது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான். மனைவியும் அப்படி யோசிக்கணும். அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க. மெய்யான கிறிஸ்தவர்களாக இருந்தால் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டுருதா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு அம்மா சொன்னிச்சான் பாருங்க, என் சம்பளம் நீ ஒன்றும் கேட்கக்கூடாது, என் சம்பளம் என் அக்கௌண்ட்டு, நான் அதை வச்சு என்ன பண்ண செய்வேன், நான் சீட்டு போடுவேன், புடவை வாங்குவேன், நகை வாங்குவேன், நான் என்னமோ பண்ணுவேன், நீ யாருக்கு? நான் சம்பாரித்தேன், நான் சம்பாரித்ததை நீ கேட்கக்கூடாது அப்படின்னு தான். உருப்பிடுமா அது குடும்பம்? கஷ்டம். ஏன்னா அந்த நான் எதுன்னு வந்துச்சு இல்லை, அழிவுக்கான வித்துக்கள் அவைகள். அது நாளைக்கு எங்கேயா கொண்டு போய் முட்டி மோதி போய் சச்சரவில் நிற்கும் பாருங்க. நம்ம ஊரில் முட்டி மோதிக்கிட்டு ஒரே கூரை கீழே இருப்பாங்க, ஆனால் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அப்படியே வெளியே அப்படியே காமிச்சிக்குவாங்க, நாங்கள் புருஷ மனைவியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் உள்ள சமாதானம் சந்தோஷம் ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் பாவத்தினுடைய அறிகுறிகள். அங்கே உள்ள பாவம் நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால அந்த கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை அங்கே பார்க்க முடியல. கிறிஸ்துவ அது பிரதிபலிக்கலை. இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கீழ்ப்படுகிறது, நான் நினச்சதை செய்வேன் அப்படின்னு போனால் அப்போ அங்கே கிறிஸ்துவை பார்க்க முடியாது. கிறிஸ்துவனுடைய எந்த குணமும் அங்கே இல்லை. கிறிஸ்து பிதாவுக்கே கீழ்ப்படிஞ்சார், அவர் சமமாக இருந்தும் கீழ்ப்படிஞ்சார். நாங்கள் என்ன சொல்கிறோம், வேதம் என்ன போதிக்குது, கணவனும் மனைவியும் ஈக்குவலாக? ஆமாம், ஈக்குவல். 2 பேரும் கிறிஸ்தவர்கள், 2 பேரும் விசுவாசிகள், 2 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. 2 பேருக்கு அந்த வித்தியாசம் இல்லை, ஈக்குவல். ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்ல அதே மாதிரி தான் அப்படிங்குது. இருக்கீங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. எங்கேருந்து வருது இந்த பாவம், எங்கேருந்து வந்ததுன்னு காண்கிறதுக்கு ஆதியாமத்துக்கு திருப்போம். ஆதியாமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்கே தானே பாவம் பிரவேசிக்குது உள்ள. அதை வாசிக்கிறேன் பாருங்கள். 13ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதாம் எவ்வளோ பாவம் செஞ்ச பிறகு, விலக்கப்பட்ட கனியை புசித்த பிறகு தேவன் அங்கே வந்து அங்கே அவர்களை விசாரிக்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது சாத்தானை பார்த்து சொல்கிறார். ஏன்னா சொல்கிறார், சாத்தான் தான் இப்படி பண்ணிட்டான்னு. உடனே சாத்தானை கூப்பிட்டு சாத்தானுக்கு சில சாபங்களை அங்கே அறிவிக்கிறார் இல்லையா? சரி, அப்புறம் ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார். ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். அப்புறம் மனுஷனை பார்த்து சொல்கிறார், உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பாவத்தை உள்ள விட்டதின் விளைவாக பலவிதமான சாபங்கள் அங்கே வருகிறது, பலவிதமான பாதிப்புகள் அங்கே ஏற்படுகிறது. குறிப்பாக 3 விதமாக. ஒன்று, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. கடைசியில் அவனை தோட்டத்திலேருந்து வெளியேற்றுறாரு. காவலுக்கு அங்கே கேருபீன்கள் வைக்கப்படுகிறது, உள்ளே வரக்கூடாது. தோட்டத்திலேருந்து வெளியேற்றி காட்டுக்குள்ளே அனுப்பப்படுகிறான் அவன். மனுஷனுக்கும் தேவனுக்கும் உறவு கிடையாது. ஒவ்வொரு நாளும் உலாவி கொண்டிருந்தார் தேவன், அவனோடு சம்பாஷித்தார். இப்போ போச்சு, துண்டிச்சாச்சு. மனுஷனுக்கும் தேவனுக்கும் செப்பரேஷன். 2வது, த செப்பரேஷன் ஆஃப் மேன் அண்ட் நேச்சர். மனுஷனும் இயற்கையும் அங்கே பிரிஞ்சு விடுறாங்க. ஏன்னா இயற்கை இப்பொழுது ஒத்துழைக்க மாட்டேங்குது. இவன் முன்ன விதைச்சது விளைஞ்சுது, இப்போ விதைக்கிறது விளையுது. ஆனால் இது கெடுக்கிறதுக்கு முள்ளும் குறுக்கும் அதை விட வேகமாக விளையுது. அதை நெருக்கி போடுறதுக்கு, அதை கெடுத்து போடுறதுக்கு, அதனுடைய பலனை இவன் புசிக்காமல் ஆகிறதுக்கு பலவிதமான இடையூறுகள். அங்கே முள்ளும் குறுக்கும் முன்னால் விளையில இப்போ விளைய ஆரம்பிக்கிறது. அது சாபக்கேடாக இருக்கிறது. அப்போ செப்பரேஷன் பிட்வீன் காட் அண்ட் மேன், மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது.
துண்டிக்கப்படுகிறது உறவு. மனுஷனுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு துண்டிப்பு. இயற்கை இவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறது. இவன் விதைச்சு அறுத்து நல்லா வாழ முடியல, முன்ன மாதிரி இல்லை. விளையுது, ஆனால் விளைய வேண்டிய விதத்தில் விளையில. களை எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. அதுவே ஒரு வேர்வை சிந்த வைக்குது. மூன்றாவது, இது ரொம்ப முக்கியம், இதைத்தான் நம்ம கவனிக்கணும். மூன்றாவது என்னன்னா, செப்பரேஷன் பிட்வீன் மேன் அண்ட் உமன். மேன் அண்ட் உமன் இது எங்கே பார்க்குறோம்? 16ஆம் வசனத்தில். ஒன்று கற்ப வேதனை அதிகரிக்கும்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். ஏன்னா பெண்களுக்கு கற்பந்தரித்து ஒரு பிள்ளையை பெறுறதுங்கிறது அவளுடைய வாழ்க்கையின் உச்சகட்ட ஒரு அனுபவம். அது ஒரு பெண்ணுக்கு அது நடக்கும்போது அவளுடைய மிகப்பெரிதான ஒரு நோக்கம் நிறைவேறுகிறது. ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதில் பிரச்சனை, அதில் வேதனை இருக்கலாம், ஆனால் ரொம்ப பெருகுன்றார். அது ரொம்ப அதிகமாக இருக்கும், தாங்க முடியாதபடி இருக்கும். இன்னும் கேட்டால் அதில் ஆபத்துகளே இருக்கும். முதல் பிள்ளையை பெறத்துக்குள்ளே ஒரு கண்டத்தை தாண்டுற மாதிரிங்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு சாபத்தில் ஒரு பகுதி. ஆனால் அதை விட பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னா, அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனத்தில். பெண்ணுக்கு சொல்லப்பட்ட 2வது ஒரு காரியம், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இதன் அர்த்தம் என்ன? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னா என்ன ஆசை? என்ன விதமான ஆசை? சிலர் சொல்கிறாங்க, ஒரு ஆணை பெண்ணு விரும்புகிறா இல்லையா, அல்லது பெண்ணை ஆண் விரும்புகிறான் இல்லையா, அந்த மாதிரி ஆசை, இனக்கவர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசை, ஒரு செக்ஷுவல் டிசையர், அந்த மாதிரி ஆசை அப்படிங்கிறாங்க. நீ அவனை விரும்புவ, ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அந்த மாதிரி ஒரு டிசையர் சாபம் கிடையாது. அது சாபம் வர்றதுக்கு முன்னாடியே கடவுளே வச்சிருக்காரு மனுஷனுக்குள்ள. ஏன்னா திருமண வாழ்க்கையில் சில இன்பங்களை, நியாயமான இன்பங்களை அவன் நன்றாய் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த ஒரு பெண் ஆணை விரும்புவது, ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதுன்ற அந்த ஒரு டிசையரை மனுஷனுக்குள்ளே வச்சு உண்டாக்கி இருக்கிறாரு. மனுஷனுக்குள்ளேயும் மனுஷிக்குள்ளேயும். அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது, அது நல்லது. அது கெட்டது இல்லை, நல்லது. அது சாபத்துக்கு முன்னாலேயே வந்துருச்சு. அது மனுஷன் பாவத்தில் விழுறதுக்கு முன்னாலேயே வந்துருச்சு. அது ஒரு ஆசீர்வாதம். கடவுள் அந்த இன்பத்தை திருமண வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு வச்சுருக்காரு. அதனால தான் ஒரு ஆசை தூண்டப்படுகிறது அங்கே. எதிரினத்தை பார்க்கும்போது இல்லையா, ஆப்போசிட் செக்ஸை பார்க்கும்போது ஒரு ஆசை உண்டாகிறது. அது திருமண வாழ்க்கையில் அதை அனுபவிக்க வேணும்னு கடவுள் வச்சிருக்கிறார். அப்போ அது சாபம் கிடையாது. அந்த ஆசையை சொல்லலைங்க. உன் ஆசை அவனை பற்றி இருக்குன்னா அந்த விதத்தில் அவள் ஆசைப்படுவா அப்படின்றத சொல்லலை. 2வது சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவனுடைய ஆதரவை அவன் இவளை அரவணைத்து மூடி பாதுகாத்து அவளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அப்படி அவன் நடத்துவான் என்று அதை ஆசைப்படுறா. அந்த ஆசையை தான் சொல்லியிருக்கு. அப்படி ஆசைப்படுவாள், ஆனால் அவன் அவளை ஆண்டு கொள்வான் கிடையாது. அந்த ஆசையும் கடவுள் ஏற்கனவே வச்சு தான் உண்டாக்குனார். ஏன்னா மனுஷனுக்காக மனுஷியை உண்டாக்குனார். மனுஷனை தான் முதல்ல உண்டாக்குனார். உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். அப்போ ஏற்ற துணைனா என்ன? இவ இல்லாமல் இவன் கம்ப்ளீட் ஆக முடியாது. இவனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இவனை முழுமையடைய செய்வதற்கு அவள் தேவைப்படுகிறாள். அப்படி உண்டாக்கிட்டார் கடவுள். அப்போ அவள் இவனை சார்ந்து வாழும்படியாக, இவனோடு கூட வாழும்படியாக, இவன் அவளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக, அவளை பாதுகாக்கும்படியாக, அவளுக்கு ஒரு அரணாய் இருக்கும்படியாக, அவளுக்கு எல்லாவற்றையும் தருகிறவனாக இருக்கும்படியாக மனுஷனை உண்டாக்கிட்டாரு. அதையெல்லாம் பெற்று அனுபவிக்கக்கூடியவளாக, அந்த ஆதரவில் வாழக்கூடியவளாக பெண்ணை உண்டாக்கிட்டார் கடவுள். அப்போ அந்த ஆசையும் சாபம் கிடையாது, அது கடவுள் வச்ச அந்த ஆசை. அப்போ ஆசைனா என்ன? இது என்ன ஆசை? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்றாரு. என்ன ஆசை? என்ன ஆசைன்னு தெரிஞ்சுக்கணும்னா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு போனோம். இந்த ஆசைங்கிற வார்த்தை 3:16 வர்றது இல்லாமல் 4:7 ஆதியாகமம் 4:7 இன்னொரு தடவை வருது. 3:16 தவிர முதல் 5 புஸ்தகங்களில், வேதத்தின் முதல் 5 புஸ்தகத்தில், மோசேயின் புஸ்தகம்னு சொல்கிறாங்களே, டோரான்னு சொல்லுவாங்க இந்த எபிரேயர்கள், இந்த முதல் 5 புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமான புஸ்தகங்கள் இது. இன்னும் கேட்டால் யூதரில் சிலர் வெறும் அதை மட்டும் தான் நம்பினாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ இந்த முதல் 5 புஸ்தகத்தில் 3:16 தவிர ஒரே ஒரு தான் அந்த ஆசைன்ற வார்த்தை வருது. அந்த ஆசைங்கிற வார்த்தை எங்கே வருது? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வருது. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 3:16 என்ன சொல்லுதுன்னு புரியும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை
ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நல்ல கவனிங்க, இது எங்கே யார்கிட்ட சொல்கிறாரு? காயின் இடத்துல சொல்கிறாரு. காயினும் ஆபேலும் பலியில் கொண்டு வர்றாங்க. ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா கர்த்தர் கற்பித்த முறைப்படி அவன் கொண்டு வர்றான். தோலுனால் நாடையை உண்டு பண்ணி அவரில் போத்தினாரு. அப்போவே காமிச்சிட்டாரு, உன் பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அது மூடப்பட முடியாதுன்றதை காமிச்சிட்டாரு. ரத்தம் சிந்துதலை பற்றி ஏதோ போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அது வழியாக தான் கடவுள்கிட்ட வர முடியும். தகுதியற்றவர்கள் ஆயிட்டாங்க, தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டாங்க. இப்போ கர்த்தரை ஆராதிக்க வர்றாங்க. எப்படி வரணும்? ரத்தம் சிந்துதல் மூலமாக. நான் பாவி, என்னுடைய பாவத்திற்காக ஒரு பலி தேவைங்கிறத அங்கீகரிக்கும்படியாக சொல்லிட்டாரு. அப்படி தான் வர முடியும்னு சொல்லிட்டாரு, கற்றுக் கொடுத்துட்டாரு. ஆபேல் அதன்படி வர்றான். காயின் அதன்படி வரல. அவன் தோட்டத்தின் கனிகளை கொண்டு வர்றான். கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளலை. அவனுக்கு கோபம் வந்துருச்சு, முகநாடியே மாறிடுச்சு, கொலை வெறி வந்துருச்சு உள்ள. அவனை பார்த்து சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? என்ன சொல்கிறார் ஆக்சுவலாக? அப்பா, நீ செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்ச அவனை மாதிரி ஒரு பலியை நீயும் கொண்டு வந்தீனா, அந்த உள்ளத்தோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த முறைப்படி நீ வந்தீன, வேண்டிய முறைப்படி வந்தீங்கன்னா நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா? உன்னை என்ன சும்மா இருக்கிறேன்? நான் கிடையாது. நான் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறியே. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டியோ? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். உன்னை ஏன் உனக்கு கோபம் வருது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ நன்மை செய்யாதிருந்தால், அப்படி செய்யலைன்னா ஜாக்கிரதையாரு, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவத்தை எப்படி வர்ணிக்கிறாரு கர்த்தர்? வாசப்படியில் படுத்திருக்கிற ஒரு காட்டு மிருகத்தை போல வர்ணிக்கிறாரு. ஒரு காட்டு மிருகம் உங்கள் வாசப்படியில் படுத்திருந்தா அப்படி இருக்கும். ஒரு சிங்கமோ புலியோ உங்கள் வாசப்படியில் படுத்து உருன்னு இருந்ததுன்னு அப்படியே இருக்கும். எந்த நேரமும் பிச்சு பீராண்டி கடித்து திங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி வர்ணிக்கிறார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அந்த பாவத்தை அவன் சொல்கிறார். ஏன்னா அதுக்கு பின்னால் பிசாசு இருக்கிறான். அவனுடைய ஆசை உன்னை பற்றி, அவன் உன் மேலே ஆசைப்படுறான். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அப்போ அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொல்கிறாரு. அதாவது பிசாசானவன் அந்த பாவத்தின் பின்னால் இருந்து கொண்டு இவன் மேலே, காயின் மேலே ஆசைப்படுறான். எந்த விதத்தில் ஆசைப்படுறான்? அந்த லைனை பார்த்தீங்கன்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு இருக்கு இல்லையா? 3:16 பாருங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ரெண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் சேமாக இருக்குது. ரெண்டும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சென்டென்ஸ் சேம். இதை வேத வல்லுநர்லாம் சொன்னால் இது ஒரு லிட்டரரி டிவைஸ்னா எழுதப்பட்ட விதத்தை வேணும்னு அப்படி எழுதுறாங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டா அதை புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அவங்களே ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. அங்கே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் புரியணும்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்க காயினுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டா இதை புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்து பழக்கம். அது லிட்ரரி டிவைஸ்ன்னுவாங்க. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குது. அங்கே அவன் உன்னை ஆண்டு கொள்வான் இருக்கிறது, நீ இவனை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லுது. சரி, அப்போ என்ன ஆசை? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொல்லியிருக்க காயினுக்கு என்ன மாதிரி ஆசை? பிசாசு எதை ஆசைப்படுறான்? இவனுக்குள்ளே இவனுடைய மனதை ஆக்கிரமித்து, இவனுடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து, அதை டோட்டலாக கெடுத்து, கோபத்தை உண்டாக்கி, எரிச்சலை உண்டாக்கி, கொலை வெறியை உண்டாக்கி, செய்யத்தகாத குற்றத்தை செய்யும்படியாக அவனை தூண்டும்படியாக ஆசைப்படுகிறான். இவனுடைய பொழப்பையே கெடுக்கிறதுக்காக, இவனுடைய எதிர்காலத்தையே நாசமாக்குறதுக்காக, இவனை கெடுத்து குட்டிச்சவராக்குறதுக்காக அவன் ஒரு நாடோடி மாதிரி தெரிய வேண்டியதாகிடுச்சு. பிறகு அப்படிப்பட்டவனாய் இவனை ஒன்றுலாதவன் ஆக்குறதுக்காக, அதான் பாருங்க பிசாசானவன் அப்படிதான் பாருங்க, திருட கொல்ல அப்படி வர்றான்னு வேதவசனம் சொல்லுது. அழிக்க வருகிறான் அவன். அதான் பிசாசுடைய வேலை. ஒரு காட்டு மிருகம் போல அந்த பிசாசானவனை வேதவசனம் வர்ணிக்கிறது. பாவத்தின் மூலமாக வர்றான். இவனுடைய வாழ்க்கையை கெடுத்து, இவனுடைய எண்ணத்தை கெடுத்து, மனதை கெடுத்து, இவனுடைய செயலை பாதிக்க பண்ணி, இவனை தகாத காரியத்தை செய்ய வச்சு, கொலையை பண்ண வச்சு, இவனை ஒரு நாடோடி மாதிரி ஆக்கி நாசமாக்கி, இவனுடைய சந்ததியாக அழிஞ்சு போகும்படியாக, இவனை கெடுக்கும்படியாக அவன் திட்டமிட்டு இருக்கிறான். கர்த்தர் எச்சரிக்கிறார், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு. அப்போ இதை அப்படியே கொண்டு 3:16 அப்ளை பண்ணுங்க. இதே மீனிங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இங்கே என்ன அர்த்தமோ அதே அதில் போடுங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குன்னா, அந்த பெண் பாவம் உள்ள வந்த பிறகு, பாவத்தில் விழுந்து போன பிறகு ஒரு தவறான கெட்ட ஒரு ஆசையை உடையவளாய் மாறி விடுகிறாள். என்ன ஆசை? புருஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் நினைக்கிறபடி செய்து தன்னிச்சையின்படி அவன் வாழ வேண்டும், அவன் மேல ஆதிக்கம் செலுத்த வேண்டும், தன் ஆசை நிறைவேற வேண்டும் என்று அவன் மேல அப்படி ஆசைப்படுகிறாளாம். இருக்கிறீங்களா? என்ன பொல்லாத ஆசை பாருங்க. நல்ல ஆசையெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. புருஷன் ஆசைப்படுறதுக்கு, அவனுடைய ஆதரவில் வாழ்கிறதுக்கு, அவனுடைய நிழலில் வாழ்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் ஆசையை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நல்ல ஆசை. அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வேதம். இப்போ படுற ஆசை பாவத்தின் மூலமாய் வந்த ஒரு பொல்லாத ஆசை. புருஷனை தன்னுடைய, அதுதான் பாருங்கள், இப்போ கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு சில வீடுகளில் கத்தை கொடுத்துட்றாங்க. இதை பாரு, முத நாளே நீ அவனை உட்காருனா அவன் படுத்துக்கணும், அந்த மாதிரி கண்டிஷனில் வைக்கணும். இல்லைன்னா உங்கள் தாத்தா பண்ண மாதிரி மீசியை முறுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க என்ன மிரட்டுறா இருப்பார், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. கேள்விப்படுறேன் நான். இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிற பாட்டிகள், வேத வசனத்தை எடுத்துக்கிட்டு வாசிக்கிற பாட்டிகள், பாட்டு பாடுற பாட்டிங்க எல்லாம் இப்போ 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற பாட்டிகள். ஆனால் பைபிள் தெரியல, எவரும் இவர்களுக்கு போதிச்சது கிடையாது. இந்த மாதிரி 3ஆம் அதிகாரத்தில் போய் இதெல்லாம் கண்டு கொண்டது கிடையாது. இந்த தவறான ஆசையை பிசாசு பாருங்கள் பாட்டி மூலமாக ஏற்றுறான், இல்லை ஏதாவது ஒரு ஆண்டி மூலமாக ஏற்றுவான். அதான் நிறைய ஆண்டிங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்பா சைடில் அம்மா சைடில், அப்புறம் பாட்டிங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பாவம் எங்கேயும் அடி உதப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த புருஷங்கிட்டையும் மாட்டி அவன் ஆண்டு கொண்டு அவன் இப்போ எழுத்து வாங்கியிருக்கிறான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பேத்தியை ரெடி பண்ணணும்னு பார்க்குறாங்க. இவளும் அடி வாங்கக்கூடாது, இவளை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்து இவளுக்குள்ளே அதை போதிச்சு அனுப்புகிறாங்க. பிசாசு இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் பாருங்க. பைபிளை போதிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு போனாலும் அங்கே இதை பற்றி ஒன்றுமே சொல்கிறது இல்லை. அங்கே வேற என்னமோ நடக்குது. 3ஆவது வானத்தில் யார் இருக்கிறா, 7ஆவது வானத்தில் யார் இருக்கிறா, வேண்டாத கதை. அதனால் என்ன ஆகுது, பிசாசானவன் நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுது. அவனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும் அப்படின்றாரு. அப்படின்னா உன்னை கெடுக்கிறதுக்காக அவன் ஆசைப்படுறான். உன்னை ஆக்கிரமித்து, உன் மனதை ஆக்கிரமித்து, எண்ணத்தை ஆக்கிரமித்து, செயலை ஆக்கிரமித்து, உன்னை பொல்லாத காரியத்தை செய்ய வச்சு உன் வாழ்க்கையே எதிர்காலத்தையே நாசமாக்க ஆசைப்படுறான் அவன். ஜாக்கிரதையாருன்றாரு. அதே தூக்கி அப்படியே 3:16 போட்டிங்கன்னா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குன்றாரு. அது என்ன மாதிரி ஆசை? ரெண்டும் ஒரே மாதிரி எழுதியிருக்கு பாருங்க. என்ன மாதிரி? இதே மாதிரி கெட்ட ஆசை. புருஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தான் சொல்கிறபடி செய்யணும், தான் இஷ்டப்படி நடக்கணும், தான் சொன்னது தான் சட்டம் அப்படின்னு வீட்டை மாற்றணும்னு சொல்லி அந்த ஒரு ஆவி உள்ள வேலை செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி செய்யும்போது அவன் சும்மா இருப்பானா? கடவுள் பாருங்க அப்படி உண்டாக்கல. பெண்ணை அப்படிப்பட்ட ஆசை உள்ளவளாக உண்டாக்கல. இந்த ஆசை பாவத்திலிருந்து வந்தது, பிசாசின் இடத்திலிருந்து வந்தது. அவன் உன்னை ஆண்டு கொள்வான், நீ அவனை ஆசைப்படுவ. புருஷன் பேரில் இருக்கும் ஆசை, அவன் உன்னை ஆண்டு கொள்வான்றாரு. அந்த மாதிரி ஆண்டு கொள்ளும்படியாகவும் புருஷனை கடவுள் உண்டாக்கல. நல்ல கவனிங்க. கிறிஸ்தவ போதனையில் ஆண்டு கொள்றதுன்னா என்ன மாதிரி ஆண்டு கொள்றதுன்னா, ஒரு தேசத்தை ஆள்றவங்க, ஒரு நாட்டை ஆள்றவங்க எப்படி ஆள்றாங்க? எல்லாருக்கும் வேலை இருக்குதா? எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி இருக்குதா? எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்குதா? எல்லாருக்கும் போதிய அளவுக்கு எல்லாம் இருக்குதா? பாதுகாப்பு இருக்குதா? எந்த எதிரியும் தாக்கி எதுவும் பண்ணிடக்கூடாது இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும். ரோடு இருக்குதா? பஸ் இருக்குதா? பிளேன் இருக்குதா? வசதி இருக்குதா? இப்படி தான் ஆள்றாங்க. ஆள்றதுன்னா உட்காந்துட்டு நான் தான் ராஜா, நான் சொல்கிறது நீ செய், அப்படி இல்லைங்க. அவங்க காலங்காத்தால் எந்திரிச்சு வேலையில் இறங்குறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. என்னெல்லாம் செய்யணும், எப்படிப்பட்ட வசதியெல்லாம் ஏற்படுத்தணும், இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கிறது, தண்ணி இல்லாத பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, வேலை இல்லாத பிரச்சனை எப்படி நீ தீர்க்கிறதுக்குன்னு திட்டம் போட்டு ஆளுகளை கூப்பிட்டு பேசி, அதுதான் ஆளுகை. அப்போ ஒரு புருஷனை எப்படி ஆளும்படியாக கடவுள் வச்சாரு? அன்பினால் ஆளும்படியாக, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவனாக, குடும்பத்தை கவனிக்கிறவனாக, ஆணாதிக்கத்தை கொண்டு குடும்பத்தில் நுழைக்கிறவனாக அல்ல, தன்னை அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு தன்னுடைய உரிமைகளை கூட விட்டு கொடுத்துட்டு தன்னுடைய ஆசையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறம் நிறைவேறட்டும், இவர்களுடைய கனவுகளை நான் நினைவாக்கட்டும், என் பிள்ளையுடைய கனவை நினைவாக்கட்டும், மனைவியுடைய கனவை நினைவாக்கட்டும் சொல்லி அதற்காக ஆசைப்பட்டு செயல்படுற மாதிரி அவனை கடவுள் உண்டாக்கி இருந்தார். அப்படிதான் அவன் ஆண்டு கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? அப்படி ஆண்டு கொள்றவனா தான் கடவுள் அவனை உண்டாக்கி இருக்காரு. அதான் டிசைன், கடவுளுடைய டிசைன். அவன் ஆண்டு கொள்ளணும், ஆமா. ஆனா எப்படி ஆண்டு கொள்ளணும்? ஒரு நல்ல ஆட்சியாளனை போல,
வீட்டில் எல்லாம் இருக்குதா? அரிசி இருக்குதா? பருப்பு இருக்கா? வாடகை கட்டியாச்சா? எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டியாச்சா? ஹலோ, எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஃபீஸு கட்டியாச்சா? காலேஜுக்கு போகுது பிள்ளை 2 வருஷம் பொறுத்து, அப்போ எப்படி நான் ஃபீஸை கட்ட போகிறேன்? அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? எப்படி ரெடி ஆக போகிறேன்? கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, அதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன்? அதற்காக ஒரு ஜெபம், அதுக்காக ஒரு விசுவாசம், அதுக்காக ஒரு நம்பிக்கை, அதுக்காக ஒரு முயற்சி. பாருங்க, அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஆண்டு கொள்றோம்னா உட்காந்துக்கிட்டு நான் சொல்லுவேன், நீ செய். கோழி ஆயிடுச்சா? மீனை வறுத்தாச்சா? கொண்டா, நான் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் சொன்னா இங்கே வந்துடணும் மீன். இப்படிதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க சிலர். அதனால தான் குடும்பம் நரகம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறான்? என்கிட்ட காசு கேட்கக்கூடாது, ஆனால் வீட்டுக்கு வரும் கோழி சரியாக ரெடியாக இருக்கணும், வறுத்து வச்சுருக்கணும். ஒரு நய பைசா நான் கொடுக்க மாட்டேன். அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னு நான் கேட்கவே மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவே தெரியாது. உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் எங்கேருந்து போய் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வை. கேட்டால் நான் ஆம்பளை. அப்படி ஆளை சொல்லி உண்டாக்கல கடவுள். எப்படி ஆளை சொல்லி உண்டாக்கி இருக்கிறாரு? அரவணைச்சு, ஆதரவு அளித்து, தேவைகளெல்லாம் சந்தித்து, கரிசனை உள்ளவனாக இருந்து, தன்னை காட்டிலும் தன் மனைவியும் பிள்ளைகளையும் பெருசாக நினச்சி, தான் தான் சம்பாதிக்கிறான், தான் தான் எல்லாம் பண்ணுறான், தான் என்ன நினச்சாலும் சாப்பிட்லாம், என்ன வேணா வாங்கி உடுத்திக்கலாம், எங்கே வேணா போகலாம், யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஆனாலும் தன்னை அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு இது சரியா பரவாயில்லையான்னு கேட்டு தான் செய்கிறான். ஏன்னா அவர்களுக்கு அது மூலமாக நன்மை உண்டாகணும். அதனால் இவனே மனமும் வந்து தன்னை மற்றவர்களுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு கீழ்ப்படுகிறான். அவர்களுக்கு இருக்கீங்களா? ரொம்ப ஆண்கள்லாம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. பெண்களும் அப்படி தான். பெண்களை வந்து இந்த மாதிரி புருஷனை எப்படி கைக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சு ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி உண்டாக்கலை. மனைவி எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? இந்த புருஷனுடைய அன்பில் அரவணைப்பில் வாழும்படியாக அவன் அவளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க, இவள் அவளுடைய நிழலில் வாழ, அவனுடைய பாதுகாப்பில் இருக்க, அவனுடைய அரவணைப்பில் இருக்க, அப்படி ஒரு ஏற்ற துணையாக உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ அதுதான் பாருங்கள், அங்கே தான் கோளாறு வந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள்கிட்ட பிசாசு வர்றான். வந்து எல்லா கனியும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான்னு சொல்கிறா. இல்லை, இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேணான்னு சொன்னார். ஏன் புசிக்க வேணான்னு சொன்னார்? ஏன்னா அவரை மாதிரி நீ ஆயிடுவ, இதை புசிச்சுன்னா நீ கடவுளை மாதிரி ஆயிடுவ அப்படிங்கிறான். ஏற்கனவே அவர் கடவுள் மாதிரி தான் சித்திருக்கிறாரு இவங்களை. இவன் பொய்யன் பாருங்க, அப்படி சொல்கிறான். உன் கண்ணு திறக்கப்பட்டுருமாக்கும், அப்படி ஆகும், இப்படி ஆகும், நீ அப்புறம் அவரை மாதிரியே மாறிடும். அதனால தான் உன்கிட்ட இதை விலக்கி வச்சிருக்கிறார், இந்த விலக்கப்பட்ட கனி. அதனால தான் உன்ன மாதிரி அவரை மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். பொய்யை சொல்லி ஏற்றி தாராளமாக புசிக்கலாம்ன்றான். உடனே என்ன பண்ணியிருக்கணும்? புருஷன்கிட்ட தான் கடவுள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்தாரு. மனுஷனை உண்டாக்குனப்ப இவ இல்லை, ஆதாமை உண்டாக்கி முதல்ல அவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார். என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, 15ஆம் வசனத்திலேருந்து எல்லாம் அவனுக்கு சொல்லிட்டாருங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் அவனுக்கு சொல்லிட்டார். பெண்ணிடத்தில் பேசவே இல்லை ஆண்டவர். ஏன்னா இவன் தான் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து என்னெல்லாம் செய்யணும்னு அவன் தான் சொல்லணும். அப்படி வச்சுட்டார். அதுதான் சிஸ்டம். இவன் ஒரு பாஸ்டர் மாதிரி வச்சுட்டார். குடும்பத்தை கூப்பிட்டு போதிக்கணும். இவன் சொல்லணும், இதை செய்யலாம், செய்யக்கூடாது, இப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், இப்படி இருக்கணும்னு போதிக்கணும். அப்படி வச்சுட்டார் கடவுள். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என்ன நீ கடவுள் சொன்னதுக்கு விரோதமாக சொல்கிற? நீ என் புருஷன் எனக்கு சொல்லியிருக்காரு ஏற்கனவே, அவரை கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்க வேணாமா? அவளுக்குள்ள அந்த பாவம் நுழைஞ்சிருச்சு பாருங்க. தன்னிச்சையாக நான் செயல்படும். அந்த ஆள் என்ன கேட்குறது? எனக்கே விளங்குது நல்லா இந்த ஆள் சொல்கிறது. இவன் சொல்கிறது நல்லா விளங்குது. அவன் என்ன கேட்குறது? எனக்கு என்ன அறிவு இல்லையா? நான் ஈக்குவல் இல்லையா? நான் சமம் இல்லையா? நான் அவனுக்கு அடிமையா? நானே தன்னிச்சையாக செயல்படலாம், அவனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எடுத்து புசிச்சுட்டு அவனுக்கும் கொண்டு போய் தர்றான். அவனும் பாருங்க வாங்கி புசிச்சிருக்கிறான். கண்ட்ரோலுக்கு கீழே வந்துட்டாங்க. இப்படி தான் பிரச்சனையே நடந்தது. இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறது. இதனால தான் வீட்டுக்கு வீடு பிரச்சனை. இதனால தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனை. ஏன்னா பாவம் அங்கே வேலை செய்யுது. பாவம் தலை தூக்குது. ஆமாம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானத்தானம் எடுத்திருக்கிறோம், ஆவியில் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் பாருங்கள், தொடர்ந்து ஆவியில் நிரம்பி கொண்டு இல்லைன்னா, வசனத்தினால் நிரம்பி கொள்ளலைன்னா பாவத்துக்கு அங்கே இடம் உண்டாகிடுது. பாவம் அப்படி இப்படி சந்து பூந்தில் பூந்து பிசாசான பொல்லாதவன் பாருங்கள், எங்கெங்கே கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் பூந்து வேலை செய்ய
ஆரம்பிக்கிறான். விட்டிங்கன்னா கடிச்சு கோதறி நாசமாக்காமல் விட மாட்டான். அவன் வாசற்படியில் படுத்து கிடக்கிற ஒரு காட்டு மிருகம் போல. உஷாரா இல்லைன்னா போச்சு. அதனால தான் பெண்கள் உரிமை இயக்கங்கள்லாம் இப்போ வந்ததுங்க. அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பெண்கள் தங்களுடைய உரிமை, தங்களுடைய இது, ஏன் பெருமை, ஏன் உரிமை, ஏன் இஷ்டம், நான் இஷ்டப்பட்ட செய்ய அவன் என்ன கேட்கறது அப்படிங்கிறது வந்துருச்சு. காலகாலமாக ஏவாள்லேருந்து வந்துருச்சு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, த யுபிக்யூட்டஸ் நேச்சர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்னுவாங்க இஸ் எவிடன்ஸ் தட் திஸ் இஸ் த சோர்ஸ். யுபிக்யூட்டஸ் நேச்சர்னா இந்த பிரச்சனை பெண்கள் மத்தியில் ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுதான் யுபிக்யூட்டஸ் நேச்சர்ன்றாங்க தியாலஜியில். எல்லா இடத்துலையும் எல்லார் மத்தியிலையும் இருக்குது, எல்லா கலாச்சாரத்திலையும் இருக்குது. இந்த கலாச்சாரத்தில் அப்படி கிடையாது, அந்த கலாச்சாரம் இல்லை, எல்லா கலாச்சாரத்திலையும் பெண் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது, புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா காலத்திலையும் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் தொடங்கி பாவத்தில் விழுந்த நாள் தொடங்கி இருக்கிறது. அதுவே ஆதாரம் என்னன்னா, இது இந்த பாவம் அங்கே ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷர்கள் ஆட்கொண்டு கெடுத்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பேர் ஒரு வருஷம் திருமணம் பண்ணி கொள்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் திருமணம் பண்ணி, நம்ம சபையிலே 40-50 திருமணம் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இதை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். இது கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான காரியம். அதே மாதிரி தான் ஆணாதிக்கமும் எங்கும் எல்லா கலாச்சாரத்திலையும் இருக்கிறது. ஆண்கள் தங்களை பெருசாக நினைக்கிறாங்க, பெண்களை காட்டிலும் தாங்கள் உயர்வானவர்கள் நினைக்கிறாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க. சரி, அப்போ எப்படி இதை தீர்க்கிறது, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, இதுலேருந்து எப்படி விடுபடுறது? இந்த பாவம் உண்டாக்கிற அந்த பிரச்சனை குடும்பங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்குதே, திருமண வாழ்க்கையை தோல்வியடை செய்து கொண்டிருக்கிறதே, பிரிவினை உண்டாக்கிட்டு இருக்கிறதே, எப்படி இதுலேருந்து மீளுவது? எப்படி மீளுவதுன்னா அதுக்கு தான் பதில் ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம எப்படி மீள்வது? 2 பேர் ஆவியில் நிரம்பி ஞான பாட்டுகளாலும் கீர்த்தனைகளாலும் சங்கீதங்களாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகியவனுக்கு நன்றி செலுத்தி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அப்படி வாழுகிறவர்களாக ஒரு பெரிய இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஆவிக்குரிய மாற்றம் அவர்களுக்குள்ள ஏற்பட வேண்டும். அது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. உலகத்தில் போய் புஸ்தகத்தை வாங்கி வெற்றிகரமான திருமண வாழ்க்கை அப்படின்னா அவங்க வேற என்னமோ வழியெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபைனான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உனக்கு ரொமான்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியணும். போன தடவை சொன்னேன் இல்லையா, டெடி பேரை வாங்கி ஃப்ரிட்ஜில் வையின்னு, அந்த மாதிரி கல்லடிக்கப்படுறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அவங்க. அதை பண்ணு, இதை பண்ணு, இந்த ட்ரிக் எப்படி வேலை செய்யும், அந்த எல்லா ட்ரிக்கையும் கற்றுருவாங்க. இமோஷனல் சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கு, இதெல்லாம் பண்ணால் வெற்றிகரமாயிடும். கிடையாது, குறுக்கு வழியே கிடையாதுங்க. குறுக்கு வழி கிடைஞ்சா நம்ம பிரசங்கம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லையே. ஒரே வழி தான் இருக்குது. இது ஆவிக்குரிய ஒரு அஸ்திபாரம் அங்கே போடப்பட வேண்டும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹோட்டலுக்கு கூட்டு போய் வாங்கி கொடுத்தியா உன் ஒய்ஃபுக்கு, அவளுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டு வாங்க, அதெல்லாம் பிறகு வர்றது அதெல்லாம் சின்ன காரியங்கள், அதெல்லாம் கம்பேர் பண்ண ஒன்றுமே கிடையாது. இந்த ஆவிக்குரிய அஸ்திபாரம் வந்துட்டு ஒருத்தன் மற்றவர்களுக்காக வாழ்கிறவனோ மாறிட்டான்னா, அவளும் அப்படியே மாறிட்டான்னா முடிஞ்சு போச்சு. ஹோட்டலுக்கு போனீங்களான்றது முக்கியம் இல்லை, எல்லாமே நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும். அங்கே இருக்கீங்களா? சரி, அப்போ திரும்ப இந்த ஆவிக்குரிய தீர்வுக்கு தான் வரணும். அங்கே தான் பதிலே இருக்கிறது. சரி, சிலர் பவுலை ஆட்சேபிக்கிறார்கள். பவுல் சொல்கிறது ஆட்சேபி. பவுல் பாருங்கள், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்கள் கீழ்ப்படியவர். இது அந்த கலாச்சாரத்தை சேர்ந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னால் உலகம் அப்படி இருந்தது. பெண்கள்லாம் மதிப்பே இல்லாமல் இருந்தாங்க, மரியாதையை யாரும் கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு. அந்த கலாச்சாரத்தில் பெண்களை பார்த்து உங்களுக்கு புருஷர்கள் கீழ்ப்படிஞ்சிருங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அங்கே பொருந்தும். இப்போ 2000 வருஷத்துக்கு அப்போ காரியம் மாறிடுச்சு. நாங்கள்லாம் படித்த ஆளுங்க, நாங்கள்லாம் ஐடியில் வேலை செய்கிறோம், நாங்கள் இப்போ புருஷனை காட்டில் சில நாட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறோம், எல்லாம் எங்களுக்கு இருக்குது. இந்த காலம் வேறு. பவுலுடைய உபதேசம் இந்த காலத்துக்கு பொருந்தாது. அவர் அந்த காலத்து கலாச்சாரத்தை கொண்டு வந்து இந்த காலத்தில் நுழைக்க பார்க்குறாரு. இந்த காலத்தில் அவருடைய போதனை செல்லாது அப்படின்றாங்க. பவுலை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க பெண்கள் விஷயத்தில். அவர் என்னமோ தப்பாக போதிச்சதாக, எனக்கு கீழ்ப்படிந்திருக்குன்னு சொன்னது தப்பாக அவங்க நினைக்கிறாங்க. கிடையாது, கிறிஸ்தவ போதனை அப்படி கிடையாது. பேதுரு பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யின்னு சொல்லியிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் பெண்களை மதிக்காத உலகத்தில் பேதுரு சொல்கிறாரு,
பெண்களை ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற உலகத்தால் எந்த உரிமையும் கிடையாது. அப்படி இருந்தது 2000 வருஷத்துக்கு முன்னால். அந்த உலகத்தில் பேதுரு சொல்கிறாரு, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய், இல்லைன்னா உன் ஜெபத்தையே கடவுள் கேட்க மாட்டாருன்றாரு. 1 பேதுரு 3:7. அதுதான் கிறிஸ்தவ போதனை. இது பெரிய அட்ராக்ஷனாக இருந்தது மற்றவர்களுக்கு. உலகம் ரொம்ப கெட்டு போயிருந்துச்சு பாருங்க. அவன் தலை தெறிக்க ஆடுறான். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக நடந்துக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது அன்னைக்கு. பாவம் பெருகி இருந்தது. ஜனங்க எப்படி என் பிள்ளைய வளர்க்குறது, இந்த சமுதாயத்தில் பிள்ளைகள் இதை கற்றுக்கிறாங்களே, இப்படி வளர்கிறாங்களே, நாளைக்கு இவனும் பொல்லாதவனாக இருப்பானே, இதிலிருந்து மாறுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ போதனைகள் வருது. எபேசியர் 5 மாதிரி போதனைகள் அங்கே போதிக்கப்படுகிறது. அதனால தான் முதல் 2-3 நூற்றாண்டுகளில் அவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலும் கிறிஸ்தவம் 40 மடங்கு வளர்ச்சி அடைந்தது, எங்கும் பரவினது என்றாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் தி அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி என்னன்னா, இங்கே போனால் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்ல குடும்பம் ஆகிடும், கணவன் மனைவி நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருப்பாங்க, அன்பு கூறுவாங்க. அந்த சூழலில் பிள்ளைகள் வளர்ந்தால் நல்லா வளருவாங்க, நல்ல குடும்பம் உருவாகும்னு எதிர்பார்த்து தான் ஜனங்க ஜாயின் பண்ணாங்களாம். இருக்கிறீங்களா? இன்றைக்கி அது எவ்வளோ அவசியம் பாருங்கள். நான் யோசித்து பார்க்குறேன், இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க இங்கே, இன்னும் எவ்வளோ பேர் வராதவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே இதெல்லாம் தெரியாதவங்க. பைபிளில் என்ன சொல்லியிருக்குதுன்ற பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது பாருங்கள். கிறிஸ்தவ கோயிலில் போய் சிலுவை வச்ச தாலி கட்டினா எல்லாம் சரியாக போய்டுன்னு நினைக்கிறாங்க. ஒரு உபதேசத்தை கேட்டு, அந்த சத்தியத்தை கேட்டு, அந்த சத்தியம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், இல்லைன்னா திருமண வாழ்க்கை வெற்றி பெறாது என்கிற காரியம் அவங்களுக்கு விளங்கலை பாருங்கள். அப்புறம் போய் எதுலையா சிக்கிக்கிட்டு அப்புறம் சந்தோஷமே இல்லாத வாழ்நாளை கழிக்கிறது. அப்புறமா சொல்லுது, 30 வருஷமாக நரகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒன்றா 30 வருஷமாக நரக வாழ்க்கை. எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க தெரியுமா? அப்போ பவுலை குற்றம் சொல்கிறாங்க நிறைய பேர். அவர் சொன்னது ஏதோ தப்பு மாதிரி, ஏன்னா கீழ்ப்படிந்தர்கள் சொன்னதுனால. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பவுல் அப்படி அவருடைய போதனை இன்னைக்கு பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உலகமும் இந்த உலகமும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த உலகம் பாவத்தின் பாதிப்பினால் கெட்டு கிடந்தது, இன்றைய உலகமும் பாவத்தின் பாதிப்பினால் கெட்டுருக்குது. ஒரே பாவம் தான். அன்றைக்கும் அதே தான் பாவம், இன்றைக்கி இதே தான் பாவம். ஆதாம் காலத்துலேருந்து இதுதான் பாவம். அதனுடைய விளைவுகளும் அதே தான். அதனால் மாற்றம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அன்னைக்கு போதித்த அந்த காரியம் இன்றைக்கும் பொருந்தும். அதுதான் பைபிளுடைய விசேஷம். இது என்றைக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகள். இன்னும் 1000 வருஷம் பொறுத்த கூட இது பொருந்தும். ஒரு சில காரியங்களை சொல்கிற பாருங்கள். யூதர்கள் மத்தியில் அவருடைய சில சொல்கிறேன். ஏன்னா யூதர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அந்த காலத்தில், சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இன்னை விட பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி உலகமும் அன்றைக்கி உலகமும் சேம் அப்படின்றது புரிஞ்சுக்குவீங்க. நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி தான் ரொம்ப டிவோர்ஸ் எல்லாம் பெருகிடுச்சுங்க, ரொம்ப அதிகங்க, முன்ன மாதிரி இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் சகட்டு மேனிக்கு டிவோர்ஸ் நடக்குது. இல்லைங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜூவிஷ் ஹிஸ்ட்ரியை பாருங்கள், யூதர்களை பாருங்கள். எபேசு சபையில் யூதர்கள் நிறையா இருந்திருப்பாங்க பவுல் எழுதும்போது. மற்ற சபைகளுக்கெல்லாம் இந்த லெட்டர் போயிருக்குது. யூதர்களுக்கு பொதுவாக பெண்களை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை அவர் வளர்த்து கொண்டார்கள். வேத வசனத்திலிருந்து அதை கற்றுக்கல, வேத வசனம் அப்படி போதிக்கலை. யூதர்கள் யூத மார்க்கத்திலே சில வேண்டாத காரியங்களை கொண்டு வந்து நுழைச்சிக்கிட்டாங்க. அங்கே மதத்தில் மத ரீதியாக அது உள்ளே வந்துருச்சு, மத போதனையாக உள்ளே வந்துருச்சு. அதனால் பெண்களை தாழ்வாக நினைக்கிற ஒரு அபிப்பிராயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. யூதர்கள் ஜெபம் பண்ணும்போது காலை ஜெபத்தில் ஒரு லைன் அவங்க சொல்கிறாங்க. என்ன லைன்னா, God, I thank you that you have not made me a Gentile, a slave or a woman. ஆண்டவரே, நீர் என்னை ஒரு புறஜாதியானாகவோ அல்லது அடிமையாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ படைக்காததற்கு நன்றி அப்படின்னு ஜெபம் பண்ணுவானா ஒவ்வொரு நாளும் காலையில். உருப்பிடுவானா? என்ன மதம் பாருங்க. என்னை பெண்ணாக படைக்காததுக்கு உமக்கு நன்றி. அவ்வளவு ஒரு தாழ்வான எண்ணம் பெண்ணை பற்றி, அவ்வளோ ஒரு தாழ்வான எண்ணம். மனு வர்க்கத்திலே ஆண் பெண்ணுன்னு இருக்காங்க. அது ஆண் வர்க்கத்தை காட்டிலும் பெண் வர்க்கம் தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள. ஒரு பெண்ணை ஒரு நபராகவே நினைக்கிறது இல்லை, ஆளாகவே நினைக்கிறது இல்லை, ஒரு பொருளாக நினைக்கிறது. ஒரு சேர் டேபிள் மாதிரி 10 நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா வாங்கி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கழட்டி விடுறது பெண்ணை. அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் அங்கே இருந்தது. பெண்ணுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான உரிமைகளும் கொடுக்கப்படவில்லை அந்த சமுதாயத்தில், யூதர்கள் மத்தியில். தன்னுடைய புருஷனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள அவள் இருந்தாள். அவன் நினச்சா அவளை வச்சுக்கலாம், இல்லைன்னா எந்த நேரமும் தூக்கி எறியலாம். இதனால் டிவோர்ஸ் ரொம்ப பெருகி இருந்தது. நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி டிவோர்ஸ் ரொம்ப பெருகி இருந்ததுன்னு.
அன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் போல இருக்கு. டிவோர்ஸ் ரொம்ப பெருகி இருந்தது. இயேசுவின் காலத்தில், பவுலின் காலத்தில் சகட்டு மேனிக்கு அங்கே இங்கே திரும்பினா டிவோர்ஸ், அங்கே அவன் தன்னுடைய மனைவியை எந்த காரணத்துல தள்ளி விடுறது தான் வேலையாக இருந்தது. இயேசுவிடத்திலே வந்து கேட்குறான்ல, ஒருவன் தன் மனைவியை எந்த காரணத்துக்காவது தள்ளி விடலாமா அப்படிங்கிறார். சொல்கிறார், உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு வசனமும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது போன்ட்டார். அவனை கேள்வி கேட்டவனை சரியான பதில் கொடுத்தாரு, சாட்டை அடி மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருந்தது. டிவோர்ஸ் அவ்வளோ பெரிய இருந்தது. அதை வந்து பைபிள் பேஸ்டாக, அதாவது பைபிளில் சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டானுங்க. அதுதான் மதம். மதம் என்ன பண்ணோம், பைபிளுக்கு போய்ட்டு நேரா வசனம் நான் காமிக்கிறேன் அப்படிம்பாங்க. பைபிளில் சொல்லியிருக்குது டிவோர்ஸ் நீ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குது. எங்கே காமிக்கிறாங்க? உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை காண்பிக்கிறாங்க, பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்குதுன்னு. அங்கே என்ன சொல்லியிருக்குது? ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு, அப்படின்னா பொதுவாக பிடிக்காத ஒரு காரியத்தை கண்டு, ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷன் அன்கிளீன்னஸ்ன்னு வருது, அசுத்தம்னு வருது, சில டிரான்ஸ்லேஷனில் இன்டீசன்சின்னு வருது. அவள் உனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கல, லட்சையை உண்டு பண்ணுகிறாள், நான் அதை கண்டினா அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிற்கு அனுப்பிவிடலாம். இதுக்கு மேலே இன்னும் 2-3 வசனம் வாசித்தானே உருப்பட்டுருப்பானுங்க. ஏன்னா இது வேற ஒன்று சொல்ல வர்றாரு, அதுக்கு ஒரு முன்னுரை தான் இது. என்ன சொல்ல வர்றாரு? டிவோர்ஸ் அன்னைக்கு வந்து சும்மா தள்ளுதல் சீட்டெலாம் இல்லாமல் சும்மா போயிட்டு வானா போயிடணும், அவ்வளோதான். இவன் வேற கல்யாணம் பண்ணிக்குவான், என்ன பண்ண பண்ணிக்குவான், அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவள் போய் இவன் புருஷன் தான் எல்லாம் சொல்லுவான் ஊரெல்லாம். அதனால் அனுப்புறதே அக்கிரமம் பண்ணுற கொஞ்சம் அதை நியாயமாக பண்ணி எழுதி கொடுத்தா அதை அனுப்ப. அவள் போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வேற கல்யாணம் பண்ணி அந்த புருஷனை அவளை கைவிட்டா, டிவோர்ஸ் பண்ணிட்டா, அல்லது அவன் செத்துக்கிட்டு போனான், திரும்பவும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. இதை சொல்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாரு. அனுப்பும்போது அவளுக்கு தள்ளுதல் சீட்டை எழுதி டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்பு அப்படிங்கிறாரு. இது அவங்க என்ன எடுத்துக்கிட்டானுங்க பத்தியா, பைபிள் டிவோர்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சுன்னு. பர்மிஷன் கொடுக்கறதுக்காக சொல்லுங்க, வேற ஒன்று சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ஒரு பர்மிஷனாக, அலவுன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு இதை பேஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணாங்க. இதில் 2 விதமான திங்கிங் இருந்தது யூதர்கள் மத்தியில், கன்சர்வேட்டிவ் திங்கிங், லிபரல் திங்கிங். கன்சர்வேட்டிவ்ஸ் மத்தியில் ஷமை என்கிற ஒரு ரபி இருந்தார், போதகர், யூதர்களின் போதகர். அவர் வந்து கன்சர்வேட்டிவ். அவர் என்ன சொல்கிறாரு, விபச்சாரம்ன்ற குற்றம் இருந்தால் மட்டுமே விவாகரத்து பண்ணலாம். கணவனும் மனைவி விபச்சாரம் பண்ணியிருந்தால் விவாகரத்து பண்ணலாம், வேற எந்த காரணத்துக்காக விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு போதிச்சார். ஹிலேல்னு இன்னொரு ஆள் இருந்தார், இன்னொரு ரபி. அவர் வந்து லிபரல் ஸ்கூல். அவரை பின்பற்றினவர்கள் அவர் எப்படி போதிச்சாருன்னா, இது வந்து லட்சை உண்டு பண்ணுகிறதை கண்டால் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரொம்ப பொதுவாக சொல்லிடுச்சு. அதனால இதுக்கு பல காரணங்களுக்காக டிவோர்ஸ் பண்ணலான்ட்டார் அவர். ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு பிடிக்கலன்னா அப்படின்னு தானே சொல்லியிருக்குது, அப்போ எந்த விதத்தில் பிடிக்கலனாலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் சொன்னார். அப்புறம் எழுதுறாரு மாடல், அதுக்கு ஒரு இது கொடுக்குறாரு, எப்படியெல்லாம் டிவோர்ஸ் பண்ணலான்னு. சாப்பாட்டு சமைக்கும் போது அதை கெடுத்துட்டா, சரியா வரல சாம்பார், போ வீட்டுக்கு, உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு அமைச்சிடலாம் அப்படின்றாரு. அப்புறம் எழுதுறாரு, சாப்பாட்டை கொட்டிட்டா, கறி குழம்பு செஞ்சீங்க கொட்டிடுச்சு, தவறி கொட்டிட்டாலும் சாப்பாட்டை கெடுத்த மாதிரி தான் ஆகுது, அதனால் அதுக்காகவும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்றாரு. உப்பு கம்மியாக போட்டா அதுக்காகவும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், ரொம்ப கன்வீனியன்ட்டு. வெளியில் போகும்போது தலையில் முக்காடு போடாமல் நடந்தால் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். வெளியில் போகும்போது ஆண்களோட தெருவில் நின்று பேசினா வேண்டான்னு தள்ளிடலாம், அவளை தள்ளுதல் சீட்டை கொடுத்து டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிடலாம், ஏன்னா இன்னொருத்தனோட பேசலாம். இது கவனிங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. மாமியாரை கெடுத்து பேசுனா உடனடியாக அனுப்பிச்சிடலாம். எவ்வளோ பெரிய வசதி பாருங்கள். இன்றைக்கி சென்னையில் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாமியாரை பேசுனா தொலைச்சி போடுவேன், உடனே அனுப்பிச்சிடலாம் சொல்லி கொடுக்குறாரு அவர் போதகர், மத போதகர். அது மட்டும் இல்லை, அதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்கிறாரு பாருங்க. புருஷங்கிட்ட வாக்குவாதம் பண்ணால், ஆர்கியூ பண்ணா பேக்கப், வாக்குவாதமாக பண்ணுற கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சிடலான்றாரு. இப்போ இந்த போதனையில் வந்த இன்னொரு ஆள், இவருக்குள்ள இருந்த இன்னொரு ஆள் அக்கீவான்னு ஒரு ரபி, அவர் என்ன சொல்லிட்டார், அவர் இதை இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிட்டார்.
என்ன சொல்லிட்டாரு? லச்சை உண்டு பகர்னுகிறதை கண்டால் தள்ளுதறி சீட்டை கொடுத்து அனுப்பிச்சிடலான் இருக்கு இல்லையா? அதாவது உனக்கு பிடிக்கலன்னா அனுப்பிச்சிடலான் இருக்கு இல்லையா? அப்போ இவளை விட அழகான ஒரு பெண்ணை நீ கண்டால் இவளை அனுப்பி விடலாம். என்ன அநியாயம் பாருங்க. மதத்தை எப்படி மாற்றிட்டாங்க, மதத்தை பிரயோகப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. அப்போ ஒருத்தன் இப்போ மனைவியை அனுப்பிச்சிடணுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரபியை பிடிக்கணும், ஒரு போதகரை, அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், 2 ஆளுகளை சாட்சியாக நிறுத்திட்டு அவங்க முன்னால் அந்த சர்டிஃபிகேட் எழுதி இவர் கொடுக்கணும். கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இருந்திருக்கும் அந்த காலத்துலேயும். எனக்கு காசு இல்லாமல் எதுவும் நடக்காதே. சைடில் ஏதாவது அவர் கொஞ்சம் லேசாக தள்ளின உடனே அவர் டக்குன்னு கையெழுத்து போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னே போய் இந்தா அப்படி போ அப்படின்னு நினச்சிடலாம். இப்படி யூதர்கள் டெக்னிக்கலாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுமான்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டான ஒழிய அவனுடைய உள்ளம் குரூவலாக இருந்தது, கொடூரமான உள்ளம், நியாயமற்ற உள்ளமாக இருந்தது. மனைவியை எந்த காரணத்தை கொண்டாது வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், தள்ளி விடலாம் என்கிற ஒரு எண்ணம் அன்றைக்கு பரவி கிடந்தது. எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட அப்படி தாங்க இருக்குதுன்னு நினச்சா போன்றது? உலகம் மாறிடுச்சுன்றீங்களா? இல்லை இன்றைக்கி அவரை நாங்கள்லாம் இப்போ எம்பிஏ படிச்சிருக்கிறோங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்றீங்களா? இன்றைக்கி அப்படி தானே இருக்குது உலகம். படித்தவர்கள் மத்தியிலும் இருக்குது, படிக்காதவர்கள் மத்தியிலும் இருக்குது, எல்லார் மத்தியிலும் இந்த குணம் இருக்குதான். சரி, உலகம் ஒன்றும் பெருசாக மாறி இல்லைங்க. பாவம் இதையெல்லாம் பிறப்பிக்கிறது. நான்ன்றது எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்கலாம் அனுப்பிச்சிடுவேன், அவ்வளோதான் கதை. பாவத்தினுடைய உருவம் அது, மொத்த உருவம் அது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கிரேக்கர்கள் அதை விட மோசம். கிரேக்கர்களுக்கு பைபிள் அதெல்லாம் அவங்க கேர் பண்ணுறதில்லை, அவங்க வியாக்கியானத்தை பற்றிலாம் கேர் பண்ணுறதில்லை, பைபிளெல்லாம் நம்புறதில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய மத்தியில் வேசிகள் அதிகமாக இருந்தார்கள். வேசித்தனம், வேசிகள்கிட்ட போவது ஒரு பெரிய பழக்கமாக இருந்தது. சமுதாயத்தில் இந்த பழக்கம் பலவி கடந்தது. மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிரம்பின்னு 18ஆம் வசனம் சொல்லுது இல்லையா எபேசியர் 5. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஏன் ரெண்டுத்தையும் இப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, அவருடைய மதத்திலேயே அது இருந்தது. அன்றைக்கு உள்ள அந்த கிரேக்கருடைய மதத்திலேயே ஆராதனையில் எப்படி உச்சகட்டத்தை அடைவதுன்னா, மதுபான வெறி, நல்லா குடிச்சுட்டு அப்படியே கடவுளோட கனெக்ட் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி மதுபான வெறி வர்ற வரைக்கும் குடிப்பார்களாம், அப்படி தான் ஆராதிப்பார்களாம். பவுல் சொல்கிறாரு அப்படி ஆராதிக்கக்கூடாது, ஆவியினால் நிரம்பி ஆராதின்றாரு. அதுக்கு பெரிய வித்தியாசம். இது ஒரு நேரத்தில் கூடி ஆராதிக்கிறது இல்லை, வாழ்க்கையே ஒரு ஆராதனை, அப்படியே வாழணும், தினந்தோறும் நிரம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு அந்த மாதிரி ஆராதனை, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. சும்மா கோயிலில் போய் அல்லேலூயான்னு சொல்லிட்டதுனால ஆராதனை கிடையாது. புத்தி உள்ள ஆராதனை என்ன, நம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ்வது, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. சரி, அப்போ அங்கே டெமோஸ்தீனஸ்னு ஒரு ஆள் இருந்தார் பாருங்க, ஒரு பெரிய பேச்சாளர். அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு இன்பத்தை அளிக்கும்படியாக நடனக்காரிகளை வைத்து அவளை ஆட வச்சு பாட வச்சு இப்படி நாங்கள் இன்பங்களுக்காக சில பெண்களை வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களோடு தங்கியிருந்து நாங்கள் இன்பம் அனுபவிக்கும்படியாக வெப்பாட்டிகளை வச்சுருக்கிறோம். அப்போ மனைவி எதுக்குன்னா, எங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்கும்படியாக மனைவி, அவர் சொல்கிறாரு, மனைவிகளை வச்சுருக்கிறோம். தத்துவம் பேசுகிற கிரேக்கர்கள். ஆடுறதுக்கு ஒருத்தி, கூட தங்குறதுக்கு ஒருத்தி, அப்புறம் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ஒருத்தி. இவர் பில்லு பே பண்ணுவார், என்ன பெற்றார்ல அதனால். இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அதாவது ப்ளஷர்ன்றது, இன்பம்ன்றது அந்த காலத்து கிரேக்க மனிதர்களுக்கு வீட்டுக்கு வெளியே தான் இன்பம், வீட்டுக்குள்ளே இன்பம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எண்ணம். அது வீட்டுக்குள்ளே இன்பம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம். மனைவி எதுக்கு, பிள்ளைகளை பெற வேண்டியும் வளர்க்கணும், அதுக்கு தான் மனைவி. இன்பம்லாம் அவள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவனுக்கு இன்பம் எங்கேருந்து வருது, அவனுடைய நண்பர்கள்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க. வீட்டில் மனைவியை ஒரு நண்பர் மாதிரி நினைக்கிறதே இல்லை, வீட்டில் உட்காந்து சிரித்து பேசி மகிழுகிறது கிடையாது, வெளியே போயிடுறது, நண்பர்களோடு சுற்றி அப்படி மகிழுகிறது, அதுதான் இன்பம். ஹலோ, எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாகிடுச்சுன்றீங்களா? இன்றைக்கி அப்படிலாம் கிடையாதுங்கன்றீங்களா? இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க ஆளெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இருப்பாங்க. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணுங்கிறத மதிக்காத ஒரு சமுதாயமாக கிரேக்க சமுதாயம் இருந்தது. பெரிய உயர்ந்த தத்துவம் தத்துவ ஞானிகள், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக வாழணும் அப்படின்னு ஃபிடலிட்டிங்கிறத கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது. டிவோர்ஸ் வாங்கணுன்னா எந்த ப்ரொசீஜரும் கிடையாது,
தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி வேசித்தனமும் விபச்சாரமும் தகாத உறவுகளும் பல காரியங்கள் அங்கே பாருங்கள். சிறு பிள்ளைகள் கூட இன்பத்துக்குன்னு பயன்படுத்தினார்களாம் அவர்கள். அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இன்றைக்கி விட வித்தியாசமான சமுதாயம் சொல்ல முடியாது. இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் பாருங்கள். அதுக்குன்னு தனி சட்டம்லாம் வேறு போட்டிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிரேக்க சமுதாயத்தில். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாய் இருந்தது. பெண்கள் பொதுவாக திருமணமான பெண்கள் படிக்காதவர்களாக இருந்தாங்க. ஸ்லேவரி இருந்தது, அடிமைத்தனம் இருந்தது. அடிமைகளை எதுக்கு எடுத்தாங்க? இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பெண் அடிமைகளை வச்சுருந்தாங்க. இப்படி ப்ராஸ்டிடியூஷனு, செக்ஷுவல் சென்ஸ், ஹார்லட்ரி, வேசித்தனம், விபச்சாரம் எல்லாம் பெருகி இருந்தது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களை வாசித்தீங்கன்னா அதையெல்லாம் அடிக்கடி கண்டிக்கிறார், அதை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா அது அடிக்கடி இதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த சமுதாயம் அதனால் நிரம்பி கிடந்தது, இந்த காரியங்கள் பரவி கிடந்தது எங்கே பார்த்தாலும். அந்த மாதிரி சமுதாயத்துக்கு தான் எபேசியர் 5 போதிக்கிறார். ரோமாபுரி அதை விட மோசம், இன்னும் மோசம். ரோமாபுரி அதை விட இன்னும் மோசமாக இருந்தது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னா, ஆண்கள் வருஷத்தை எந்த வருஷம் நம்பர் சொல்லி அப்படி சொல்ல மாட்டாங்களாம். எந்த கவர்னர் ஆண்டான் அப்படின்னு பார்த்து அதை சொல்லி அவனுடைய ஆளுகையின் கீழே இப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஒழிய இந்த வருஷம் நடந்துன்னு சொல்ல மாட்டாங்களாம். பெண்கள் எப்படி தெரியுமா வருஷத்தை ஃபாலோ பண்ணாங்க? எத்தனாவது புருஷனோட வாழ்ந்த போது இது நடந்தது அப்படின்னு. வில்லியம் பார்க்லின்ற பெரிய ஒரு போதகர், அவர் பெரிய ரிசர்ச் பண்ணாள் இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே ரெக்கார்டு எடுத்துருக்கிறாரு. ஜெரோம்ங்கிறவர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணு 23வது ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணியிருந்தாலாம். அந்த புருஷனுக்கு அது 21வது திருமணமா. ஹாலிவுட்டில் பிச்சை வாங்கணும் போல இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த காலம் ரொம்ப யோகியமாக இருந்தது, இந்த காலம் அந்த காலத்து இது அது வேறங்க, இந்த காலம் வேற, அறிவில் ரொம்ப பெருசு கிடையாதுங்க. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் அதே தான். அதே பாவம், அதே புத்தி, அதே எண்ணம், அதே மனப்பான்மை, அதே காரியங்கள். நான் என் திருப்தி, என் இஷ்டம், என் வாசை அதுதான் நிறைவேறணுன்றது. இதுதான் பாருங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு தான் அவர் எழுதுகிறார். பவுல் அந்த சமுதாயத்தில் இருந்த பழக்க வழக்கங்களை தன்னுடையதாக்கி கொண்டு பெண்கள்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு எழுதலை. அந்த சமுதாயம் பெண்களையே மதிக்காத ஒரு சமுதாயமாக இருந்தது. இவர் சொல்றதெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு நேரெதிரான கருத்துக்கள். கிறிஸ்தவம் பெண்களை மதிக்க சொல்லி போதிக்கிறது. எப்படி போதிக்கிறது? அப்போ எப்படியா அவளை கீழ்ப்படிங்கள்னு சொல்லலாம்? எப்படி கீழ்ப்படிங்கள்னா, அவளுக்கு கிடைச்சிருக்கிற புருஷன் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. புருஷன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் கடவுள்? ஆளுகிறவனாக, குடும்பத்தை ஆளுகிறவனாக அவன் இருக்கிறான். எப்படி ஆளுகிறான்? அன்பினால் ஆளுகிறான், அரவணைத்து ஆளுகிறான், தேவைகளை சந்திக்கிறான், போஷிக்கிறான், காப்பாற்றுறான். அரணை போல அவன் இருக்கிறான். அவனுடைய நிழல்ல குடும்பம் இருக்கிறது. அப்படி புருஷனை உண்டாக்கிட்டு மனைவிகிட்ட அவன் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிரிக்கெட் டீம்ல ஒரு கேப்டன் இருக்கணும். கேப்டன் இல்லைன்னா எப்படி கிரிக்கெட் டீம் வெற்றி பெறும்? அதே மாதிரி தான் சபையில். அதனால தான் மூப்பரில் கனம் பண்ணுங்கள்னு இருக்குது. எல்லாரும் ஒன்று தானே, நீங்களும் ஒன்று நானும் ஒன்று. உங்களுக்கு எனக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை. அப்படின்னா நான் எந்திரிச்சு நில்லுங்கன்னா ஏன் எந்திரிச்சு நிற்கிறீங்க? நான் உட்காருங்கன்னா உட்காருறீங்க, போயிட்டு வாங்கன்னா போயிட்டு வர்றீங்க, இப்படி செய்யுங்கன்னா அப்படி செய்கிறீங்க. ஏன்னா ஒரு சபை நடக்கணும்னா அதுக்கு ஒரு பொறுப்பாளர் ஒரு ஆள் இருக்கணும். அந்த ஆளுக்கு மற்றவர்கள்லாம் மனமும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதனால அவர் பெரிய லாடு மாதிரி அவர்களை ஆள முடியாது. அதனால தான் பவுல் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு பரிவாக கேட்டுக்கொள்கிறார். ஏன்னா எப்படி ஆளணும்னு தெரிஞ்ச ஆள் அவர். ஆள்றதுன்னா அகங்காரத்தோட அப்படி ஆளுகிறது கிடையாது. போதகர்கள் அப்படி ஆளக்கூடாது. எப்படி பேலன்ஸ் பண்ணுது பாருங்க வேதம். அதனால தான் அந்த ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுத்தினர்கள்ன்றது ஒரு பேலன்ஸை உண்டாக்கிடுது. வெறும் மனைவி கீழ்ப்படுகிறது இல்லை, புருஷன் கூட ஒரு விதத்தில் மனைவிக்கு கீழ்ப்படுகிறான். எப்படி கீழ்ப்படுகிறான்? தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறான். தன்னுடைய ஆசையோட அவளுடைய ஆசையை பெருசா நினைக்கிறான். அப்போ அவளுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறான். அப்ப அதிகாரம் செலுத்துகிறவன் அப்படிப்பட்ட விதத்தில் அதிகாரம் செலுத்தும் போது, நல்ல விதத்தில் அதிகாரம் செலுத்தும் போது, அரவணைக்கிற, ஆதரவளிக்கிற, காக்கிற, தேவையை சந்திக்கிற அப்படி ஒரு மனுஷனாக அவன் அந்த அதிகாரத்தை அதுக்கு பயன்படுத்தும் போது, சும்மா அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் எட்டி உதைக்கிறதுக்கும் பயன்படுத்தாம இப்படி பயன்படுத்தும் போது, அவ்விதமான ஒரு புருஷனுக்கு மனைவி கண்டிப்பா அவனுடைய நிழல்ல வாழ்றத பெரிய பெருமையாய் நினைப்பாள். இருக்கிறீங்களா? அப்படிதான் வேதவசனம் போதிக்குது ஒழிய அவன் சொல்லுவான் நீ கேட்டுக்கோ,
ஒருத்தர் சொல்கிறார், எல்லாவற்றிலும் கீழ்ப்படியவனும் சொல்லுங்க, அவளுக்கு சொல்லுங்கன்னாரு. 25ஆம் வசனத்தை முதல்ல நீங்கள் படிங்க என்ன, 22 சொல்லுங்கன்றார். அது அங்கேயே இருக்குது, வாசித்துக்கலாம். அவங்க இவர் சொல்லி சொல்லி அவங்க கேட்கல, நம்மகிட்ட கூட்டு சொல்லுங்கன்றாரு. எல்லாவற்றும் கீழ்ப்படியணுமா, ஒன்றும் பேசக்கூடாது, சொன்னது கீழ்ப்படியணும். கண்டிப்பாக கீழ்ப்படிய மாட்டா. இந்த மாதிரி ஆட்களுக்கு யாரும் கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆனால் அவங்கள நல்லா கவனித்து பாருங்கள், அன்பு கூர்ந்து பாருங்கள், வேண்டியதெல்லாம் செஞ்சு பாருங்கள், அவங்களுக்காகவே வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆசையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதில்ல முனைப்பை காட்டுங்க. நான் சொல்கிறேன், கீழ்ப்படின்னு சொல்லவே வேண்டியதில்லை, கீழ்ப்படிவார்கள். நான் கல்லூரியில் படுக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒருத்தர் காமர்ஸ் டீச் பண்ணுவார், பிரமாதமாக டீச் பண்ணுவார் பாருங்கள். மற்ற கிளாஸ்லாம் பசங்க கலாட்டா பண்ணிட்டு என்னதையா பண்ணிட்டு கிடப்பான் பாருங்கள். இவருங்க பேசிட்டு பாருங்க, மேம்பாட்டுக்கு உட்காந்து என்னத்தையே பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு கிடப்பான்னு கவனிக்க பண்ணோம். அவர் இப்போடைய பிரச்சனையாக இருக்கும் ப்ரொஃபஸருங்களுக்கு. ஆனால் இவர் வந்தார்னா எல்லாம் அட்டென்ஷன், ஏன்னா பிரமாதமாக டீச் பண்ணுவார். ஆள் என்னாருன்னா மனுஷன் டான் டான் டான்னு. இப்போ அவர் டீச் பண்ணுறதை கேட்டாலே பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் படிக்கவே வேண்டியதில்லை, அவ்வளோ அழகாக டீச் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு டீச்சர். எப்படி அடங்குறாங்க பாருங்கள். அடங்குன்னு சொன்னாங்க, பெரம்பு வச்சுட்டு சுற்றி சுற்றி வந்தால் நடக்காது. எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல வாத்தியாரெலாம் பெரம்பை யூஸ் பண்ணாத வாத்தியார். பெரம்பை யூஸ் பண்ணுற வாத்தியாருக்கு பாவம், அவங்களுக்கு வேறு விதமாக நடக்கலை, அவங்களுக்கு அடித்தாது அடங்கலான்னு பார்க்குறாங்க. பெரம்பே யூஸ் பண்ணாமல் பிரமாதமாக டீச் பண்ணி ஆட்களை ஆளுகைகளை கொண்டு வர்றவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி தான் குடும்பமும் பாருங்கள். சரி, இப்போ பைபிளில் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை காட்டி முடிச்சிடறேன் நான். திருப்புங்க, சாலமோனின் உன்னத பாட்டு. எல்லா புஸ்தகத்தையும் நாங்கள் ஒரு டூர் வருவோம் இந்த சபையில். இன்றைக்கி உன்னத பாட்டுக்கு வர்றோம். சிலர் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை வாசித்திருப்பீங்க. வாசித்துட்டு ஐயோ பைபிளில் இப்படிலாமா இருக்குது, இந்த மாதிரி ஒரு புஸ்தகமா, இது காதல் ஓவியம் மாதிரி இருக்குது, ஐயோ எப்படி இது புஸ்தகம் வந்து பச்சை பச்சையாக எழுதியிருக்குது, இங்கே இது எப்படி புஸ்தகம் இதில் வந்தது அப்படின்னு சிலர் யோசிச்சிருக்கலாம். இன்றைக்கி பதில் கிடைக்கும். இந்த புஸ்தகத்தை அந்த காலத்தில் நான் நான் வளர்ந்த காலத்தில் நிறைய பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கிறேன். ஆனால் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, கிறிஸ்துவும் சபையும் அப்படின்னு இதை ஞான அர்த்தம் கொடுத்து அப்படியே மாற்றி க்ளீனாக போதிச்சு விட்டாங்க பாருங்கள். நான் அப்படியே உட்காந்து கேட்டிருப்பேன், என்னென்னமோ வருது, இவர் என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பார், ஞான அர்த்தத்தில் சொல்லிகிட்டு இருப்பார், உண்மையான அர்த்தத்தை கொண்டு வர மாட்டாங்க. உண்மையாக நான் படிக்க ஆரம்பித்த காலத்தில் இது போய் ஆராய்ஞ்சு பார்த்தேன், இது உண்மையான அர்த்தத்தை எடுத்துக்கணுமா இல்லை ஞான அர்த்தம் உள்ளதா இதுன்னு. இல்லை, இது அடிப்படையாக ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அவர்கள் இடையே நடக்கிற அற்புதமான உறவு, அதன் மூலமாக உண்டாகிற இன்பம், அதை குறித்த ஒரு வேத பகுதி இது. ஒரு பெண்ணும் ஆணும் எப்படி சந்தோஷமாக வாழலாம், எப்படி அவள் வந்து அவனுடைய நிழலில் வாழ்கிறத ஆசைப்படுறா, அவனுடைய ஆதரவில் வாழ்கிற ஆசைப்படுறான், அவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க ஆசைப்படுறான், அவன் எப்படி அவளை நேசிக்கிறான், அவளை எப்படி அன்பு கூறுகிறான் அப்படின்றத பற்றி ஒரு அற்புதமான ஒரு பகுதி. அந்த ஆங்கிளில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக வாசித்துவீங்கன்னு நினைக்கிறேன். போய் வாசித்து பாருங்கள், ரொம்ப பயனடைவீங்க. நான் சில விட்டு அங்கங்கே வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். தன்னுடைய நேசரை வர்ணிக்கிறாள் அவள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சிலர்லாம் லவ் லெட்டர் எழுதுறதுக்கு இங்கேருந்து கற்றுக்குறாங்க. அதுக்கு நான் சொன்னேன்னு சொல்றாதீங்க. சொல்றா, தன்னுடைய நேசரை பற்றி சொல்றா பாருங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. காட்டு மரத்துக்கும் கிச்சிலி மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? கிச்சிலி மரத்தில் பழம் இருக்குதுங்க, சாப்பிடலாம், இனிமையான பழங்கள் இருக்குது. அவன் சொல்றான், என் புருஷன் வந்து கிச்சிலி மரம் மாதிரி, என்னுடைய நேசர் வந்து கிச்சிலி மரம் மாதிரி நிறைய எனக்கு இனிமையான காரியத்தை கொண்டு வர்றாரு. அவருடைய நிழலில் இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறா. அவருடைய நிழலில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா அங்கே நிறைய விளையுது அந்த மரத்தில், காட்டு மரம் மாதிரி இல்லை இது. 4ஆம் வசனம், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நேசத்தை பிரியத்தை கொட்டுகிறான், அவன் அள்ளி அள்ளி வழங்குகிறான். அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான் பாருங்க. 5ஆம் வசனம், திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். சோகமடைந்திருக்கிறேன் தமிழில் வந்துருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும்னா இங்கிலீஷில் பாருங்கள். ஐம் லவ் சிக் அப்படின்றான். லவ் சிக்ன்றது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு கூட அது புரியும். சில வார்த்தைகள் இங்கிலீஷே தெரியாத ஆளுங்களுக்கு புரியும். லவ் சிக், ஹோம் சிக் மாதிரி இது லவ் சிக்கு. ஒருத்தரை விரும்பும்போது, நேசிக்கும் போது, காதல் வயப்படும் போது, அதில் மயங்கி கிடக்கும்போது, அந்த ஆளை பார்க்காம இருக்கும்போது அப்படியே ஒரு சோகம் அங்கே உண்டாயிடுது, ஒரு வருத்தம் அங்கே உண்டாயிடுது. சொல்கிறா,
நான் சோகமடைந்திருக்கிறேன். அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்து கொள்ளுகிறது. கையை போட்டு அவளை அணைத்து கொள்ளுகிறான். அதை அப்படியே அவள் வர்ணிக்கிறாள். அவள் அதை விரும்புகிறாள். அவனுடைய அரவணைப்பிலே, அவனுடைய பலத்தின் கீழே, அவனுடைய பாதுகாப்பின் கீழே, அரணாய் இருக்கிற அவனுடைய பாதுகாப்பின் கீழே இருக்கிறத, அவனுடைய கவனிப்புக்கு கீழே அவள் இருக்கிறாள்ன்றதை காட்டுறா. அதில் அவளுக்கு ஆட்சேபனையே கிடையாது. ஏன்னா அப்படி தான் அவளை உண்டாக்கி இருக்கிறாரு. அதனால் அவனுடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவன் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறதுனா இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறான். சொல்கிறா, அதுதான் எனக்கு பிடிக்குது, ஏன்னா அப்படி இருக்கும்படியாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறா. 8ஆம் வசனம் பாருங்க. இது என்னுடைய நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்து மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பார் போல இருக்கு அவர். எப்படி அந்த ஆளுடைய எல்லா மூவும் உங்களுக்கு வந்து த்ரில்லிங்காக இருக்குது, பரவசம் அளிக்கிறது. துள்ளி குதிச்சு வர்றாருன்றாரு. என் நேசர் வெளிமான்களுக்கும் மறைக்குட்டிகளுக்கும் ஒப்பாய் இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்றி பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். அங்கிருந்து பார்த்தாரு, இங்கிருந்து எட்டி பார்த்தாரு, அங்கிருந்து பார்த்தாருன்னு இதே நினைவா இருக்கிறார். அவனுடைய ஒவ்வொரு மூவும் இவளுக்கு வந்து பரவசம் அளிக்கிறது. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா, இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியில் புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடுங்காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திற்கு கேட்கப்படுகிறது, அத்தி மரம் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே, என் ரூபவதியே நீ எழுந்து வா. எப்படி என்ன மாதிரி ஒரு வசனம் பாருங்க. இங்க அன்பை பொழிகிறான், அவள் அந்த அன்பிலே திளைக்கிறாள். சிலர் பார்க்குறீங்க, என்னடா சாலமோனின் உன்னத பாட்டை எடுத்து இந்த மாதிரி கொண்டாந்துட்டாருன்னு. இதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கிற அற்புதமான உறவு. அங்கே எது கிடையாது, ஏதேன் தோட்டத்தில் பாவம் வந்தப்போ வந்துச்சு அந்த இது கிடையாது, அந்த கெட்ட ஆசை கிடையாது. இவனை எப்படி நான் அமுக்கலாம், ஒரே அமுக்க நான் சொல்கிறபடி செய்கிற மாதிரி என் கைக்குள்ளே போட்டுக்கலான்ற அந்த இது கிடையாது. இந்த பெண்ணுக்குள்ளே நான் ஆசைப்படுறேன், அவருடைய அரவணைப்பில் இருக்கிறேன், அவனுடைய நிழலில் இருக்கிறேன், அவன்கிட்ட எல்லாம் எனக்கு கிடைக்குதுன்றா. அதை பற்றி கொஞ்சம் கூட அவள் வெட்கப்படவில்லை, கூச்சமாக நினைக்கல. அவன் இவன் தான் என்னுடைய அரண், என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவன், அவனுடைய நிழலில் நான் வாழ ஆசைப்படுறேன்றா. அவளுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா அவனுடைய நேசம் அப்படி இருக்குது. நேசத்தை அப்படியே பொழிஞ்சு தள்ளுறான் அவன். அது அப்படி இருக்கிறது. 16ஆம் வசனம் பாருங்க. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். ஈக்குவாலிட்டி இருக்குதாங்க, ரெண்டு சமமானவர்கள். அவளை வந்து ஒரு பொருள் மாதிரி நினைக்கல இவன். அவள் என்னுடையவள், இந்த சேர் இந்த டேபிள் என்னது அப்படின்னு சொல்லுவாங்களே வீட்டில், அந்த மாதிரி சிலர் வச்சிருக்கிறாங்க. ஒரு பொருளை போல நினைக்கிறாங்க, ஒரு நபராக நினைக்கிறது இல்லை மனைவியை. யூதரெல்லாம் சில நேரத்தில் அப்படி நினைச்சாங்க பாருங்க. சில காலத்தில் தப்பான அபிப்பிராயம், பெண்களை தாழ்வாக நினைக்கிறது, ஒரு பொருளை போல யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிறது. இவ சொல்கிறான், அவர் என்னுடையவர், நான் அவளுடையவள், ரெண்டு பேரும் ஈக்குவல். அவர் என்ன ஒரு பொருள் மாதிரி இது என்னது அப்படின்னு சொல்கிறது இல்லை, நானும் அவரை என்னதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறா. ரெண்டு பேரும் ஈக்குவல். நான் சொல்கிறேன் அவர் என்னுடையவர், அவர் சொல்கிறாரு இவள் என்னுடையவள்னு. ஈக்குவாலிட்டி இஸ் தேர். 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாடையை எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்தில் வீசி, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அவ வந்து தன்னை அவனுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறாள். வரட்டும், புசிக்கட்டும், அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறா. அவனுக்கு சொந்தமானவள் இவள் என்கிறத உணர்றா. தன்னையே அவனுக்கு கொடுத்து விட்டாள் அவர், அப்படி பேசுறா. அந்த மாதிரி ஒரு உறவு. 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 10ஆம் வசனம் பாருங்க. 7:10. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நான் அவருக்கு சொந்தமானவள்னு சொல்றதுல இவளுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இன்றைய உலகத்தில் சிலர் சொல்லுவாங்க, அது நான் அவருக்கு சொந்தமானவள், என்ன பொருளா இது? இல்லை இல்லை, அவர் சொல்ல, நான் அவருக்கு சொந்தமானவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. பிரியம் இவ பேரில் இருக்கிறதுனால அவளுக்கு சொந்தமானவளாக இருக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதை கேவலமாக அவள் நினைப்பது கிடையாது. இருக்கிறீங்களா? 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. கொஞ்சம் அங்கங்கே பிட்டா வாசிக்கிறீங்க, நீங்கள் முழுசாக வாசிக்கிறீங்க இன்னைக்கு. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹேண்ட்ஸமஸ்ட் ஆஃப் 10,000 பீப்புள்ன்றா. 10,000 பாலிபரில் கொண்டாந்து நிறுத்தினா அவனில் காட்டில் என் ஆள் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்றா. எப்படி வர்ணிக்கிறா பாருங்க.
அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமயில் சுருள் சுருளாயும் காகத்தை போல கருமையாயும் இருக்கிறது. நல்ல கருப்பு முடி போல இருக்குது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. கண்ணை வர்ணிக்கிறா, தலையை வர்ணிக்கிறா, முடியை வர்ணிக்கிறா. அது எப்படி சுருள் சுருளா இருக்கு என்ன பாருங்க. அங்கங்கமா அந்த ஆளை இன்ச் பை இன்ச்சா வர்ணிக்கிறாள். 13, அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது. அப்பா, இன்னைக்கு கூட ரொம்ப ஓவராகவே போகுது இது. 14, 15, அவர் கரங்கள் படிக பச்சை, கரத்துக்கு வந்துட்டாப்போ, கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையலை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. எப்படியெல்லாம் வர்ணிக்கிறா பாருங்க. 2ஆம் வசனத்துக்கு போங்க. இங்கே 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். இங்கே இது ரொம்ப முக்கியம். இதை சொல்லிட்டு முடிச்சிடறேன் நான். 2ஆம் வசனத்தில் போனீங்கன்னா, இவ்வளவு அன்பு பொழிகிறானவன் அவர் அவ்வளோ நேசிக்கிறாள், தன்னையே ஒப்பு கொடுத்துட்றான் அவர்கிட்ட. முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்குறாள். ஏன்னா அவனுடைய அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் அவர்களுக்குள்ள கூட சில நேரத்தில் பிரச்சனை வந்துடும் போல இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும், நல்ல திருமண வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் சில பிரச்சனைகள் அங்கே கிளம்பலாம், சில வாக்குவாதங்கள், சில தர்க்கங்கள் அங்கே உண்டாகலாம். ஆனால் ஒன்று என்னென்னா, கிறிஸ்தவ திருமணத்தில் அப்படி நேரிடும் போது அது ரொம்ப நாள் நீடிக்காது. சீக்கிரமாக அது தானாக சரியாயிடும். ஏன்னா அந்த அன்பு எல்லாத்தையும் சரி பண்ணுகிறது இல்லையா? அதான் கிறிஸ்தவ திருமணத்துக்கு மற்றதுக்கு வித்தியாசம். என்னென்னா, இங்கே ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறோம், வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறோம். அதனால் என்றைக்குமே அந்த பகையை உள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது, அப்படி வாழ முடியாது, சீக்கிரம் சரியாகும். அதை இங்கே பார்க்கலாம். இங்கே எப்படி இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது, எப்படி சரியாகிறாங்கன்றீங்க. அற்புதமான பகுதி பாருங்கள், நல்லா கவனிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு தூங்க முடியல ஏதோ காரணத்தினால. என்னாச்சு? கதவை தட்டுகிறேன், நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என்ன ஆயிருக்குன்னா, இங்கே வாசிக்கிறத வச்சு சொல்கிறேன். நல்லா போயிட்டு இருந்திருக்குது, எல்லாம் அழகாக போயிட்டு இருக்குது. திடீர்னு ஏதோ சண்டே ஆயிடுச்சு. அவனை வெளியே விட்டு கதவு பூட்டிகிட்டு இருக்கிறான். வெளியே விட்டு கதவை பூட்டிகிட்டு இருக்கிறான். அவன் வெளியே இருந்துக்கிட்டு, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறம்மா, மழை அடிக்குதுங்க, மழையில் நனைஞ்சிருங்க, தயவுசெய்து கதவை திறன்றா. கோபத்தில் கதவை பூட்டிட்டான். கதவு பூட்டிட்டு சொல்கிறா, வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், எப்படி திரும்ப உடுத்துறது? பாதங்களை கழுவுனேன், எப்படி திரும்ப அழுக்காக்குறது அப்படிங்கிறா. அவர் இந்த கையை துவாரத்தின் வழியாக நீட்டினாராம். இவன் உடனே போய் உள்ளம் பொங்குது இவளுக்கு. கோபம் வேற இருக்குது, வெளியே அனுப்பிச்சாச்சு ஆளை. கையை உள்ள துவாரத்தை நீட்டி திறக்கலாம் நம்ம பார்க்குறான், இவன் உள்ளம் பொங்குது. அப்புறம் பாருங்க, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. அவன் கை வச்ச இடத்துல இதெல்லாம் வடிதான். எப்பேற்பட்ட கை பாருங்க அவனுங்க, ரொம்ப ஓவரா இல்லை, வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். போய் ஆசையாக கதவை திறக்கிறா. சரி வந்தாச்சு, இனிமே ஒப்புறம் வாயிடலாம் அப்படின்னு கதவை திறக்கிறா. என் நேசரோ இல்லை, போய்விட்டார். ஐயோ, டூ லேட். ஆள் போயிட்டான். தட்டி தட்டி பார்த்துட்டு, கத்தி கத்தி பார்த்துட்டு, கூப்பிட்டு பார்த்துட்டு, திறக்கலன்னு ஒன்று சண்டை முத்திருச்சு போயிட்டான். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவள் வெளியேந்து கத்துனது ஞாபகம் வருது அவளுக்கு. இவ்வளோ கூப்பிட்டாரே, கேட்டாரே, அது நினைக்க அவளுக்கு சோகமாக இருக்குது. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவர் கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. எப்படி வேலை செய்யுது பாருங்கள். உண்மையான அன்பு 2 பேருக்குள்ளே இருக்கும்போது அது எப்படி வேலை செய்யுது பாருங்க. கோபம் இருக்குது, கதை விட்டு வெளியே பூட்டிட்டா, ஆனால் உள்ளம் பொங்குது. உள்ளம் அவரை எப்படியோ கதவை திறக்கணும், உள்ள கூப்பிடணும் அப்படின்னு உள்ளம் சொல்லுது. ஆசை இருக்கத்தான் செய்யுது. கோபம்
இது மற்ற கோபம் மாதிரி இல்லை, முகத்தையே மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த மாதிரி கோபம் இல்லை. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு சண்டை, ஆளை வெளியே அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவன் வருவானான்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு, 7ஆம் வசனம், என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர்கள் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். வெளியெல்லாம் போய் மற்ற ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு தேட வைக்கிறா போல் இருக்குது. எருசலேமின் குமாரத்திகளே, மற்ற பெண்கள்கிட்ட சொல்கிறா, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். ஐம் லவ் சிக்னு சொல்லுங்க அந்த ஆள்கிட்டா. இவர் இல்லாமல் ரொம்ப சோகமாயிடுச்சு வாழ்க்கை, கொஞ்சம் தயவுசெய்து தேடி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறா. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதுனால் விசேஷித்தவர்கள். அவளுங்க கேட்குறாங்க, ஏமா எங்கள் வீட்டிலலாம் கூட தான் புருஷன் இருக்கிறான், உன் புருஷன் அப்படின்னா பெரிய விசேஷம், அவனை இப்படி தேடுற, இப்படி ஏங்குற, அவனுக்காக இப்படி ஆசைப்படுற, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். சொல்கிறா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரிலும் சிறந்தவர். அங்கதான் அந்த வார்த்தைகள் அங்கே வருகிறது. இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 1ஆம் வசனம். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியை உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட நாங்களும் அவரை தேடுவோம்னு வர்றாங்க மற்றவங்க. 2, தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்குள் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆளை வீட்டை விட்டு அனுப்பிச்சாச்சு, ஆனால் நான் அவருடையவள்ன்றா, அவர் என்னுடையவள்ன்றா. அந்த உணர்வு நீங்க மாட்டேங்குது. என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியம், எருசலேமை போல் வடிவும், கொடிகள் பறக்கும் படையை போல் கொடியுமானவள். இப்போ அவன் பேசுகிறான் பாருங்க. உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகபாரம் கீலேயாத் மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மல்லடாயிராமல் இரட்டை குட்டின்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. இப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. இப்படியே போய் கடைசியில் ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துங்க. 2 பேரும் ஒரு சந்தித்து ஒப்புரவாயிடுறாங்க. 7ஆம் அதிகாரம் உச்சகட்டத்துக்கு போகுது. நிறைய பேர் அவசர அவசரமாக போய் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யோசிச்சிட்டீங்க, என்னையா சாலமோனின் உன்னத பாட்டை எடுத்து இப்படி ஒரு பிரசங்கமானு. அது வேற ஒன்றும் இல்லைங்க. இவன் அதிகாரத்தில் இருக்கிறான், இவன் தான் ஆதரவளிக்கிறான், இவ தான் அவனுக்கு கனிகளை கொண்டு வர்றான், இவள் தான் போஷிக்கிறான், இவ தான் கவனிக்கிறான், இவனுடைய நிழலின் கீழே அவன் இருக்கிறன்றா. அதாவது அவனுக்கு சப்மிட் பண்ணி இருக்கிறான்றா. சப்மிட் பண்ணுறதுல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் அதிகாரத்தில் இருக்கிறான், அவன் கணவனாக இருக்கிறான். ஆனால் அதிகாரத்தை நல்ல விதத்தில் செலுத்துகிறான். எப்படி செலுத்துகிறான்? அன்பின் அதிகாரம், அன்பை பொழிகிறான். அப்போ நான் சொல்கிறேன், அதிகாரமும் கீழ்ப்படிதலும் ஒன்றா போக முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும் போக முடியும்னு? அதிகாரமும் இருக்க முடியும், கீழ்ப்படிதலும் இருக்க முடியும். ஒரு குடும்பத்தில் கணவன் அதிகாரம் பெற்றவனாக, குடும்பத்தை நடத்தக்கூடியவனாக, போதிக்கக்கூடியவனாக, வழிகாட்டக்கூடியவனாக, அரவணைக்கக்கூடியவனாக, போஷிக்கக்கூடியவனாக அவன் இருக்க முடியும். அவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்க முடியும். ஏனென்றால் அவன் அன்பு அப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது. அதனால் கீழ்ப்படிதல் தானாக வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பை தான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். இதுதான் அற்புதமான ஒரு குடும்பமாக இருக்கும். இதுதான் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்கும். அது முடியாதுன்னு சொல்கிறாங்க, கஷ்டம்னு சொல்கிறாங்க. இல்லை, 2 பேருடைய உள்ளமும் ஆவியினால் நிரம்பி இருக்கும்போது அது கஷ்டம் அல்ல, அது சுலபமாகவே வரும். அன்பு பொழியப்படும். அங்கே இரு பக்கங்களும் இருந்து அன்பினால் நனைந்து அதில் மூழ்கி இருப்பார்கள். அதனால் பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட சீக்கிரமாக அது தீர்ந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நீ கேட்டதுக்கு சந்தோஷப்படுறீங்க? நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க வேணுன்ற ஆசை இருக்கிறதுனால தான் அதை போதிக்கிறேன். நான் இப்படி இருக்க முடியும். உன்னத பாட்டு மாதிரி ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் இதை போதிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். உள்ளத்தை திறவுங்கள், கர்த்தருடைய வார்த்தை நிரப்பட்டும், ஆவியினால் நிரம்புங்கள். வீடு வேற மாதிரி இருக்கும். உங்கள் பிள்ளைகள் அருமையான ஒரு அன்பின் சூழலில் வளருவார்கள். அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வார்கள், பிரகாசிப்பார்கள், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழுவார்கள். அப்படிதான் குடும்பத்தை கர்த்தர் அமைச்சிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவு செய்து. அடுத்த வாரம் தொடருவோம்.
மொள்ளமாக மனைவிகளே சொந்த புருஷர் கீழ்ப்படிகளுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இல்லையா? இன்னும் போக போக இன்னும் அதிகமாக அதை போதிப்போம். எல்லாரும் கரைகளை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு நன்றி. இது உள்ளங்களில் போய் உள்ளங்களை நிரப்பட்டும், ஆவியானவர் இதன் வெளிச்சத்தை தரட்டும். கர்த்தாவே எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டட்டும். குடும்பங்கள் இந்த விதமான இன்பகரமான குடும்பங்களாக, பரலோக இன்பம் நிறைந்த குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டுங்க. தாவே இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, தூரத்திலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்களுடைய குடும்பங்கள் கூட அப்படி மாறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த பிள்ளைகள், இந்த குடும்பங்களில் வளர்கிற பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகளாக வளரட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக அற்புதமான எதிர்காலத்தை அவர்கள் அடையட்டுங்க. தாவே அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இல்லமாக ஒவ்வொரு இல்லமும் மாறட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.